அத்தியாயம் 1. அன்றைய மாலை பத்திரிகையில் வெளியான செய்தி நகரவாசிகளை பொறுத்தவரை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. ஏறத்தாழ நகரின் மேற்குப்புற எல்லையில் உள்ள எத்தனையோ நூற்றாண்டுகளை கடந்த தேவி கோயிலில் இருந்த மோகினி சிலையை யாரோ கடத்தி சென்று விட்டனர். பரபரப்புக்கு காரணம் அந்த மோகினி சிலையை குறித்து பரவியிருந்த ஐதீகமான நம்பிக்கைகள்தான். முன்னர் எப்போதோ ஒரு காலத்தில் நாட்டை ஆட்சி செய்த அரச குடும்பத்தினரின் பரதேவதைதான் அந்த கோயிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள தேவி. சுயம்பு வடிவான அந்த தேவி சிலையை கண்டுபிடித்து கொண்டு வந்து சேர்த்தவர் சாதாரணமான ஒரு குடிமகன்தான். காட்டுக்குள் சென்று கிழங்கு வகைகளை சேகரிக்கப் போன அந்த குடிமகனுக்கு தேவி தரிசனம் தந்தார். அவன் உடனே அரசனிடம் தகவல் தெரிவித்தான். அரசருடன் அவரது பரிவாரங்களும் அந்த பகுதிக்கு விரைந்தனர். உண்மைதான், மிகவும் அழகான தேவி விக்கிரகம் ஒன்று தரையிலிருந்து மேற்புறமாக மார்பு வரை உயர்ந்திருந்தது. பக்தி நிறைந்த அரசன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினான். சிலை சுத்தம் செய்யப்பட்டு நகருக்குள் கொண்டு வரப்பட்டது. பிறகு முறைப்படி நாள் குறித்து கோயில் எழுப்பி அதை கோவிலுக்குள் பிரதிஷ்டை செய்தான். இதெல்லாம் நடந்தது எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால். கோயில் கட்டிய அரசன் காலமாகி 2 தலைமுறைகள் தொடர்ந்து ஆட்சி செய்த பிறகு சிற்பி ஒருவர் அந்த நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். அப்போதைய அரசனும் அந்த சிற்பியை வரவேற்று ஆதரித்தார். கோயிலின் சுற்று மதிலுக்குள் வடமேற்கு மூலையில் தன்னந்தனியாக பூமியிலிருந்து எழும்பியிருந்த ஒற்றை பாறை ஒன்றில் மோகினி சிலை ஒன்றை வடிக்க தீர்மானித்தார் சிற்பி. முறைப்படி அதற்கான பூஜை நடத்தி சிற்பி தன் வேலையை தொடங்கினார். அப்போது ஓர் ஆச்சரிய சம்பவம் நடந்தது. முதல் முறையாக உளி அந்த பாறையில் பதிந்தபோது பெயர்ந்து விழுந்தது பஞ்ச உலோகங்களால் ஆன ஒரு துண்டு. மலைத்து போன சிற்பி இடைவிடாமல் வேலை செய்து சரியாக 101வது நாள் சிலையை வடித்து முடித்தார். அங்குதான் ஒரு சிக்கல் விழுந்தது. மோகினி சிலை முழுமையடைந்து விட்டதால் அன்றிரவு ஆகாயத்தில் உலாவிக் கொண்டிருந்த மோகினி ஒருத்தி எதிர்பாராத விதமாக சிலையை கண்டாள். உடனே அதற்குள் புகுந்து கொள்ளவும் செய்தாள். இந்த விஷயம் வேறு யாருக்குமே தெரியவில்லை, அதை வடித்த சிற்பி உட்பட. காலம் முதிர்ந்து மறைந்தது. நாடாண்ட அரச வம்சம் ஒரு சிறிய மாளிகைக்குள் ஒதுங்கியது. அந்த கோயிலை சுற்றியிருந்த பகுதிகளில் ஜனத்தொகை பெருகியது. கட்டடங்கள் எழும்பின. வீடுகளும் வியாபார நிறுவனங்களும் உருவாகின. இருப்பினும் சுமார் 1 ஏக்கர் பரப்பளவுள்ள பகுதிக்குள் கோயில் மட்டும் எந்தவிதமான மாற்றத்துக்கும் உள்ளாகாமல் நிலைத்து நின்றிருந்தது. ஒரு தடவை திருமண வயதை கடந்த பிறகும் ஜாதக கோளாறினால் திருமணம் நின்று போன பெண் ஒருத்தி எதேச்சையாக மோகினி சிலைக்கு முன்பாக நின்று மனமுருகி பிரார்த்தித்தாள். என்னை காப்பாற்றுங்கள் தாயே. அன்றிலிருந்து 7வது நாள் அன்று அவளை பெண் பார்க்க இளைஞன் ஒருவன் வந்தான். அந்த மாத கடைசிக்குள்ளாகவே அவள் திருமணம் நடந்தது. அது மட்டுமின்றி அதன் பிறகு பலருக்கும் பல்வேறு விதமான உதவிகள் ஆச்சரியப்படத்தக்க வகையில் கிடைத்தன. என்ன ஒரு வேடிக்கை என்றால், அவர்கள் தங்கள் அனுபவங்களை வெளியே சொல்லாமல் மறைத்து வைத்ததால் மோகினியின் வல்லமைகள் பெரிய அளவுக்கு வெளியே தெரியாமல் போனது. கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தேவி சிலையை வணங்கிவிட்டு செல்லும்போது அழகு ததும்பும் பளபளப்பான மோகினி சிலையை பார்க்காமல் திரும்ப மாட்டார்கள். எப்போதாவது வரும் வெளிநாட்டு பயணிகள் கூட அந்த சிலையின் அழகில் மனத்தை பறிகொடுத்தனர். சிலை காணாமல் போனது குறித்து புகார் வந்தபோது இது தொடர்பாக கோயிலுக்கு அருகில் முதல்கட்ட விசாரணை நடந்தது. எனினும் எந்தவிதமான தடயமோ ஆதாரமோ கிடைக்கவில்லை. கோயிலின் தென்பகுதியில் உள்ள வாசலை ஒட்டித்தான் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஜனார்த்தனின் வீடு இருந்தது. அன்று ஜனார்த்தனனின் வீட்டில் ஒரே கொண்டாட்டமாக இருந்தது. அவரது ஒரே மகளின் 7வது பிறந்த நாள் அது என்பதுதான் காரணம். அதையொட்டி இரவில் விமரிசையான விருந்துக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அக்கம்பக்கத்து வீட்டாரையும் மறக்காமல் அழைத்திருந்தனர். அவர்களில் ஒருவர் வீராசாமி, மளிகை கடைக்காரர். மற்றொருவர் விலை உயர்ந்த கார்களை மட்டுமே வாங்கி விற்கும் கார் புரோக்கரான சங்கரன்குட்டி. இந்த இருவருமே சர்க்கிள் இன்ஸ்பெக்டரின் நண்பர்களும் கூட. அத்தி பூத்தார் போல பிரபல கான்ட்ராக்டர் வெங்கடாச்சலமும் எப்போதாவது வந்து சேர்வார். இந்த நண்பர்கள் 4 பேரும் சேர்ந்து விட்டால் பொழுது போவதற்காக ரம்மி விளையாடுவார்கள். கடைசியாக வெங்கடாச்சலமும் வந்து சேர்ந்தார். 4 கைகளும் இணைந்தன. சீட்டு விளையாட்டு களை கட்டியது. மணி சரியாக 7:30. எல்லாம் தயாராயிடுச்சு, வாங்க வாங்க. ஜனார்த்தனனின் மனைவி ரமணி ஜன்னல் திரையை விலக்கி அந்த அறையை எட்டி பார்த்தபடி சொன்னாள். சரி, அந்த வேலையை முதல்ல முடிச்சுக்கலாம் என்ற ஜனார்த்தனன் எழுந்தார். மற்றவர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். 8 பேர் தாராளமாக உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய டைனிங் டேபிளில் விருந்து பரிமாறப்பட்டிருந்தது.
சைவ அசைவ உணவு வகைகளுடன் சில்லென்ற தண்ணீரும் உடலுக்குள் வெப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய திரவ வகைகள் உட்பட எல்லாம் சரியான கலவைப் பொருட்களுடன் காத்திருந்தன. நண்பர்கள் 4 மேலும் 2 அங்கு அமர்ந்திருந்தனர். ஆங்கில வழக்கப்படி பெரிய பர்த்டே கேக், மெழுகுவர்த்திகள் ஏற்றப்பட்டன. புத்தாடை அணிந்த கௌரி உற்சாகத்துடன் துள்ளி குதித்தாள். கேக் வெட்டி வாழ்த்துக்கள் சொல்லி மகிழ்ச்சியை பரிமாறி ஒரு வழியாக விருந்து ஆரம்பமானது. வேடிக்கையாக பேசியபடி கார் புரோக்கர் சங்கரன்குட்டி வழக்கம் போல நிமிர்ந்து உட்கார்ந்து பாட்டிலின் கழுத்தை திருகி மூடியை அப்புறப்படுத்தினார். கிளாஸ்களில் பரிமாறி சில் தண்ணீர் ஊற்றி வீரியம் குறைத்தார். அவரவரது கிளாஸுகள் டேபிளில் இருந்து உயர்ந்தன. 6 குரல்கள் சியர் சொன்ன மறு வினாடி உதடுகள் உறிஞ்சத் தொடங்கின. அப்போதுதான் யாரும் எதிர்பாராத அந்த சம்பவம் நடந்தது. சின்ன பெண் கௌரி சட்டென்ற அந்த அரைவாசலில் தென்பட்டாள். யாரும் அசையக்கூடாது. அவள் குரல் ஒரு கட்டளை போல ஒலித்தது. என்ன இதெல்லாம் என்பது புரியாமல் அங்கிருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். 7 வயதான அழகான அந்த பெண் குழந்தையின் முகத்தில் சட்டென்று ஒரு மாற்றம், ஏதோ ஓர் ஒளி. அந்த கண்களில் ஏதோ ஒரு பிரத்யேக தன்மை. தலைமுடி அவிழ்ந்து கிடந்தது. அவள் அறைக்குள் நுழைந்த போது பாலைப்பூவின் மனம் குப்பென்று பரவியது. பாலைப்பூ வாசனையா? ஒரு சில உதடுகள் பிறருக்கு கேட்காமல் முணுமுணுத்தன. என்னம்மா இது விளையாட்டு? ஆமா, யாரும்மா உன் தலைமுடியை இப்படி களைச்சு போட்டது? அவள் அம்மா மகளை நோக்கி வந்தாள். அங்கேயே இருங்க. கௌரியின் குரல் ஓர் அதட்டலாக வெளிப்பட்டது. என்னடி இது? அப்பாவோட துப்பாக்கி எதுக்கு கையில் எடுத்த? நின்ற இடத்திலிருந்தே ரமணி பதறினாள். ஷூ, யாரும் வாய் திறக்கக்கூடாது. டேய் வீராசாமி, ஒன்னனா? கௌரி அவருக்கு நேராக துப்பாக்கியை உயர்த்தி பிடித்தாள். மறுகணம் துப்பாக்கி குண்டு அதிலிருந்து சீறி பாய்ந்தது. ஐயோ என்ற அலறலுடன் வீராசாமி இருக்கையின் பின்புறம் சரிந்தார். சீவி வைத்திருந்த அவரது தலைமுடி கலைந்து காற்றில் ஆடியது. கௌரி துப்பாக்கியுடன் மற்றொரு அறைக்குள் நுழைந்து கொண்டாள். உட்கார்ந்திருந்தவர்கள் பரபரப்புடன் எழுந்து வீராசாமியை தூக்கினர். நல்ல வேளையாக அவருக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை. ஆனால் துப்பாக்கி குண்டு அவர் தலையை உரசி சென்றதற்கு அடையாளமாக அவரின் உச்சந்தலையிலிருந்து இரத்தம் கசியத் தொடங்கியது. காயத்தை கவனித்த ரமணி பஞ்சும் டிங்சரும் எடுத்து வந்தாள். மற்றவர்கள் வீராசாமிக்கு மருந்து போடுவதில் தீவிரமானார்கள். ஜனார்த்தனன் கௌரியின் அறைக்குள் விரைந்தார். குழந்தை கௌரி கட்டிலில் குப்புறப்படுத்தியிருந்தாள். நீ என்ன பண்ணின தெரியுமா? அவர் மகளை 2 கைகளாலும் பிடித்து உயர்த்தியபடி கேட்டார். அதற்கு பதில் சொல்லும் நிலையில் இல்லாமல் கௌரி நல்ல உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தாள். அதற்குள் அங்கு வந்து சேர்ந்த ரமணி, கௌரி கௌரி, உனக்கு என்ன பண்ணுது கண்ணு என்று அரற்றத் தொடங்கினாள். ஏறத்தாழ 5 நிமிடங்களுக்கு பிறகு கண் விழித்த கௌரி அந்த அறைக்குள் இருந்தவர்களை மலங்க மலங்க பார்த்தாள். எதுக்கு எல்லாரும் இங்கே நிற்கிறீங்க? கௌரி அப்பாவியாக கேட்டாள். யாருக்கும் எதுவும் விளங்கவில்லை. பரவாயில்ல, நல்ல வேளையா அவருக்கு தான் ஒன்றும் ஆகலையே, கவலைப்படாதீங்க. கான்ட்ராக்டர் வெங்கடாசலம் ஆறுதல் கூறினார். குழந்தையை கணவரிடமிருந்து வாங்கி கொண்ட ரமணி அவளை தோளில் போட்டுக்கொண்டாள். ஜனார்த்தனன் தன்னுடைய கை துப்பாக்கியை தேடினார். அது உயரமான ஸ்டாண்டில் அவரது பெல்ட்டில் உள்ள உறைக்குள் பத்திரமாக இருந்தது. நடந்தது எல்லாம் ஒரே மர்மமாக இருந்தது. சற்று நேர இடைவெளிக்கு பிறகு விருந்து மீண்டும் தொடர்ந்தது. 2 மணி நேரத்துக்கு பிறகு அன்றைய விருந்து ஒரு வழியாக முடிந்தது. விருந்தினர்கள் விடை பெற்றனர். ஆனால் அங்கு ஏதோ ஒரு விபரீதம் இருப்பதாக எல்லோருக்குமே தோன்றியது. 7 வயது பெண்ணுக்கு துப்பாக்கியை பயன்படுத்தும் முறை எப்படி தெரியும்? அதுதான் அவர்களது சிந்தையை கவர்ந்து கலவரப்படுத்தியது. இது எப்படி நடந்தது? ஜனார்த்தனன் தீவிர யோசனையில் ஆழ்ந்தார். நடந்ததெல்லாம் ரமணிக்கும் நம்ப முடியாததாகவே தோன்றியது. வீராசாமி வீடு வந்து சேர்ந்தார். தலையில் தோட்டா உரசி சென்ற இடத்தில் எரிச்சல் கடுமையாக இருந்தது. இரத்தம் கசிவது நின்றுவிட்டாலும் வலி வின் வின் என்று உறக்கத்தை குலைத்தது. அவரது மனத்தில் காரணமற்ற பயமும் நிம்மதியின்மையும் எட்டி பார்த்தன. கடிகாரத்தில் மணி 12 அடித்தது. வீராசாமிக்கு உறக்கம் வரவில்லை. படுக்கையில் யாரோ அவருக்கு அருகில் படுத்திருப்பதாக தோன்றியது. அவர் மனைவி அம்மா வீட்டுக்கு போய் 1 வாரம் ஆகிறது. 50 வயதான அவருக்கு குழந்தைகள் கிடையாது. ஆனால் அதற்கு பதில் பணம் ஏராளமாக சேர்ந்து விட்டிருந்தது. பணம் சேர்க்கும் வேரி அவரிடம் அளவுக்கு அதிகமாகவே இருந்தது. டேய் வீராசாமி, யாரோ உரத்த குரலில் அழைத்தனர். அறை இருட்டில் கிடந்தவாறே குரல் வந்த திசையை பார்த்தார். அறைக்குள் சன்னமான வெளிச்சம் இருந்தது. நாளைக்கு நீ நிச்சயம் பிடிபடுவாய், முந்தைய பெண் குரல் எச்சரித்தது. மட்டுமின்றி அறைக்குள் திடுமென்று பாலைப்பூவின் மனம் பரவியது. வீராசாமி படுக்கையிலிருந்து துள்ளி எழுந்தார். லைட் போட்டார்.
ஆனால் அறைக்குள் எவரும் தட்டுப்படவில்லை. பீரோவை திறந்தவர் புதிய மதுபாட்டில் ஒன்றை வெளியே எடுத்தார். மூடியை திறந்தவர் வேறு எதுவும் கலக்காமல் அப்படியே வாய்க்குள் சரித்தார். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை. வீராசாமியின் மளிகை கடை திறக்கப்படவில்லை. அன்று மதியம் ஆவதற்குள் அவரது மரணச் செய்தி ஊருக்குள் பரவியது. மதியம் ஊரிலிருந்து திரும்பி வந்த அவர் மனைவி வீட்டுக்குள் நுழைந்த போதுதான் விஷயம் வெளிப்பட்டது. உள்தாழ்பால் போட்டிருக்கும் அறையை பார்த்து அவள் போட்ட கூச்சலில் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் குழுமினர். ஆண்கள் 4 பேர் சேர்ந்து கதவை மோதி திறந்தபோது வீராசாமி பிணமாக ஃபேனில் தொங்கிக் கொண்டிருந்தார். சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஜனார்த்தனனுக்குள் முதலாக சந்தேகங்கள் முளைவிட்டன. முந்தைய நாள் நடைபெற்ற சம்பவம்தான் அதற்கு காரணம். தொடர்ந்து அவர் தற்கொலை செய்து கொண்டது. இந்த இரண்டுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதாக அவரது உள்ளுணர்வு கூறியது. விசாரணை பாட்டுக்கு தொடர்ந்தாலும் சிலை திருட்டு தொடர்பாக எந்த ஒரு தடயமும் சிக்கவில்லை. அதன் பிறகுதான் இந்த வழக்கை விசாரிக்கும் பொறுப்பு பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் மாதவன் நாயரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஒரு சில சிலை திருட்டுகள், கோயில் உண்டியல் உடைப்பு என்று பல வழக்குகளில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டனை வாங்கி கொடுத்தவர் அவர். அன்று இரவு லுங்கி மற்றும் ஷர்ட்டில் அவர் கோயில் பகுதியில் உலவினார். நள்ளிரவு சுமார் 12 மணி அளவில் கிளி ஜோசியக்காரன் ஒருவன் வந்து மண்டபத்தில் இளைப்பாறினான். மாதவன் நாயர் அவனை கவனித்தார். கிளிக்கூண்டை தலைமாட்டில் வைத்தபடி அவன் மெதுவாக நீட்டி நிமிர்ந்தான். உட்கார்ந்த இடத்திலிருந்து எழுந்த மாதவன் நாயர் அவனை நெருங்கினார். யார் நீங்க? கிளி ஜோசியக்காரன் கேட்டான். பக்கத்து ஊர்க்காரன், மாதவன் நாயர் கூறினார். போலீஸ்காரங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, கிளி ஜோசியக்காரன் எச்சரிக்கை செய்தான். ஏன், என்ன விஷயம்? மாதவன் நாயர் கேட்டார். உங்களுக்கு செய்தி தெரியாதா? இந்த கோயில்ல இருந்த ஒரு சிலை காணாம போயிடுச்சு. அப்ப தினமும் இங்க வந்து படுக்கிறவங்க கிட்ட விசாரிக்கலையா? விசாரிச்சாங்க. என்ன சொன்னீங்க? எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொன்னேன். உன்னை விட்டுட்டாங்களா? நம்பாம என்னை அடிச்சாங்க. நான் உடனே தடுமாறி விழுந்துட்டேன். மேற்கொண்டும் தூண்டி துருவி விசாரிச்சாங்க. நான் அப்பாவின்னு தெரிஞ்ச பிறகுதான் விட்டாங்க. அப்படியும் இங்க வந்துதான் படுக்கிறீங்க. நான் திடும்னு இடம் மாத்திக்கிட்டா என் மேல சந்தேகம் ஏற்படலாம். அதுவும் நியாயம்தான் என்று கூறிய மாதவன் நாயர் மனத்துள் நினைத்தார். இவன் கொஞ்சம் அழுத்தமான ஆள்தான். சரி, அதெல்லாம் போகட்டும். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? மாதவன் நாயர் நட்பு ரீதியில் கேட்டார். நீங்க எப்படி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? ஆமா, நீங்க யாரு? போலீஸ்காரர் தானா? அதெல்லாம் கிடையாது. நான் தான் சொன்னேனே, பக்கத்து ஊர்க்காரன்னு. வேலை தேடி வந்திருக்கேன். ஏதாவது கடகண்ணியில வேலை கேட்டு பார்க்கணும். ஆமா, சிலை திருட்டு போனதுல நீங்க யார் மேலேயாவது சந்தேகப்படுறீங்களா? சந்தேகம் உண்டான்னு கேட்டா பதில் உண்டுதான். அதை நான் வெளியே சொன்னா என்ன உள்ள தள்ளிடுவாங்களே. அந்த சிலை காணாம போன அன்னைக்கு ராத்திரி நான் இதே இடத்துல தான் படுத்திருந்தேன். அப்படியா? அப்புறம் பக்கத்துல கடை வச்சிருக்காரே, அவரை இங்க பார்த்தேன். எந்த கடைக்காரர்? மளிகை கடைக்காரர் தான். வேற யாரு? அவர் இன்ஸ்பெக்டரோட நெருங்கிய நண்பர். இன்ஸ்பெக்டரா? அது யாரு? அத்தியாயம் 2. இந்த பகுதி சர்க்கிள் இன்ஸ்பெக்டரோட அக்கம் பக்கத்துக்காரங்க கூட வந்த 2 பேரும். அதனாலதான் அவங்க மேல எனக்கு சந்தேகம்னு நான் சொன்னா என்ன பிடிச்சு உள்ள போட்டுடுவாங்கன்னு சொன்னேன். மாதவன் நாயருக்கு விஷயம் புரிந்தது. மறுநாள் காலையில் மாதவன் நாயர் சர்க்கிள் இன்ஸ்பெக்டரிடம் காதில் தகவலை போட்டு வைத்தார். அப்படியா விஷயம்? அதனாலதான் கௌரி அந்த ஆளை துப்பாக்கியால சுட்டாளா? ஜனார்த்தனன் கேட்டார். அப்படி எதுக்கு ஒரு முடிச்சு போடுறீங்க? அது விடை கிடைக்காத ஒரு தனி கேள்வின்னு வச்சுக்கங்க. நீங்க சொல்றது மாதிரியும் இருக்கலாம். கௌரி அவரை துப்பாக்கியால சுட்ட போது அவ முகமே ஒட்டுமொத்தமா மாறி போயிருந்தது. அதே மாதிரி சட்டுன்னு கொஞ்ச நேரம் அந்த பகுதியில பாலைப்பூ வாசனை குப்புன்னு அடிச்சுது. அதெல்லாம் ஒருவேளை உண்மையா கூட இருக்கலாம். நான் மறுக்கல. நமக்கு தெரியாத எவ்வளவோ விஷயம் இந்த உலகத்துல இருக்கே. மாதவன் நாயர் பேசினார். அப்ப வீராசாமி வீட்டை நாம ஒரு தடவை சோதனை போட்டா என்ன? ஜனார்த்தனன் கேட்டார். கண்டிப்பா சர்ச் பண்ணியே ஆகணும். உடனே வீராசாமியின் வீட்டுக்கு விரைந்தனர். ஓர் இண்டு இடுக்கு விடாமல் சோதனை போட்டும் எந்த விதமான துப்பும் கிடைக்கவில்லை. அன்று இரவு 10 மணிக்கு பிறகு ஹோட்டல் மனோகராவில் நடந்த சம்பவம் குறிப்பிடத்தக்கது. நகரின் தென்பகுதியில் ஆற்றங்கரையோரமாக உள்ள மிகப்பெரிய ஓட்டல்தான் மனோகரா. ஹோட்டல் இடம்பெற்றிருப்பதே அழகானதொரு சுற்றுப்புற சூழலில்தான். ஹோட்டலின் முன்புறம் ஆறு. ஹோட்டலின் முன்புறத்தில் உள்ள பகுதியில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் படகு சவாரி செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஹோட்டலின் பின்புறத்தில் இயற்கை அழகை எடுத்துக்காட்டும் வயல்வெளிகள். இத்தகைய சூழல் வெளிநாட்டு பயணிகளை கவருவதால் குறைந்தபட்சம் 10 வெளிநாட்டு பயணிகளையாவது அங்கு தவறாமல் காணலாம். அந்த ஹோட்டலில் நிரந்தரமான வாடிக்கையாளர்களில் ஒருவர் கோமஸ்.
அந்த பெயரின் சரியான விரிவாக்கம் பிரான்கா டி கோமஸ். கோமஸ் அந்த ஹோட்டலுக்கு வந்து தங்குவதற்கான முக்கிய காரணம் புராதன இந்திய சிலைகள்தான். ஓரடி உயரத்துக்கும் குறைவான சிலைகள்தான் அவருக்கு வேண்டியது. அவை கண்டிப்பாக உலோகத்தால் வடிவமைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதும் புராதன பொருளாக இருக்க வேண்டும் என்பதும் அவரது கண்டிப்பான நிபந்தனைகள். அப்படிப்பட்ட சிற்பங்கள் கிடைத்தால் அதற்கான உயர்ந்தபட்ச விலையை தர அவர் தயங்குவதே இல்லை. அன்று ஹோட்டலின் பார் பகுதிக்கு வந்த கோமஸ் சற்று அளவுக்கு மீறியே மது அருந்தினார். அதற்கும் ஒரு காரணம் உண்டு. மறுநாள் மதியத்தில் அவர் அங்கிருந்து கிளம்ப போகிறார். மட்டுமின்றி அன்றிரவு ஒரு கம்பெனியனுக்கு ஏற்பாடாகியிருந்தது. எதேச்சையாக பாரில் சந்தித்த ஒரு புரோக்கர் தான் அதையும் ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தார். ஹோட்டலின் காரிடாரில் சற்று தொலைவில் இருந்து கோமஸ் அவளை கண்ணார பார்க்கவும் செய்தார். அழகி மட்டுமல்ல, தேவையான அளவுக்கு சதைப்பிடிப்பும் வாய்ந்தவள். மணி 10:30. கோமஸ் அரைக்கதவை தாளிட்டிருக்கவில்லை. கட்டிலில் இருந்தபடி திரும்பி பார்த்தபோது அவள் கதவை தாண்டி வந்து விட்டிருந்தாள். முழங்காலை கடந்து தொங்கிக் கொண்டிருந்த பாவாடையின் விளிம்புகளை உரசி நிற்கும் சிவந்த செழிப்பான கெண்டைக்கால்கள். பனியன் மாதிரி அவள் அணிந்திருந்த உடைக்குள் துள்ளும் இரட்டை இளமைகள். சிவந்த உதடுகள், வெட்டி வைத்த புத்தம்புது மாம்பழ துண்டுகள் போன்ற அழகான வழுவழுப்பான செந்நிற கண்ண கதுப்புகள். எந்தவிதமான கூச்சமும் இல்லாமல் கோமஸை நெருங்கியவள் கட்டிலில் அவனை ஒட்டி உட்கார்ந்தாள். கூச்சம் என்பதே அவளுக்கு இல்லை. விளக்கை அணைக்காமலே அநியாயத்துக்கு அழகை கடைபரப்பத் தொடங்கினான். கோமஸ் அவளை ஆராய்ச்சியாளன் மாதிரி அணு அணுவாக ஆராய்ந்தான். அவளை தழுவினான். அவசரக்காரனுக்கு அருகில் கால் நீட்டி படுத்தாள். வெண்ணையால் செய்தது மாதிரியான அவள் உடல் அவனை உரசி உஷ்ணப்படுத்தி கொண்டிருந்தது. அவனுக்குள் இன்ப இம்சைகள் உயர்ந்தன. சற்று நேரத்துக்குள் அவன் உடம்பின் சக்தி முழுவதும் வடிந்து போனது. அந்த லைப்பிலிருந்து கண்களை திறக்காமலேயே உறக்கத்துக்குள் வழுக்கி விழுந்தான். திடுமென்றுதான் விழிப்பு தட்டியது. அவள் அறையிலிருந்து வெளியேறிவிட்டிருந்தாள். கதவை பார்த்தான். பளபளத்த கைக்கடிகாரம் உள்ள கையை கண்ணுக்கு அருகே கொண்டு வந்தான். உற்று பார்த்தான். மணி 12. அதே நேரம் அறைக்குள் எதுவோ ஒன்று விழும் சத்தம் கேட்டது. அந்த திசைக்கு தலையை சிரமப்பட்டு திருப்பினான். எரிந்து கொண்டிருந்த இரவு விளக்கின் வெளிச்சத்தில் சுவர் அலமாரிக்குள் திணித்து வைத்திருந்த பெட்டி அமானுஷ்யமாக தரையில் விழுந்து கிடந்தது. போனஸ் போல அதன் மூடியும் திறந்து கிடந்தது. பெட்டியின் அடிப்பகுதிக்கும் மூடிக்கும் இடைப்பட்ட இருட்டு பிரதேசத்தில் ஏதோ பளபளத்தது. 2 சிவப்பு முத்துக்கள். கோமஸ் கனவு கண்டு கொண்டிருப்பவனைப் போல போதையுடன் ஊன்றி பார்த்தான். அதோ அது பெரிதாகிக் கொண்டிருக்கிறது. மட்டுமல்ல, மேற்புறமாக உயரவும் செய்கிறது. அது ஒரு பெண் உருவம். கோமஸின் உடல் திடுக்கிட்டு நடுங்கத் தொடங்கியது. அறையின் அரண்ட நீல நிற வெளிச்சத்தில் அவன் அந்த உருவத்தை முழுமையாக பார்த்தான். 50,000 ரூபாய் விலை கொடுத்து தான் வாங்கிய பஞ்சலோக சிலை ஆச்சரியகரமாக வளர்ந்து பெரிதாகி இருக்கிறது. உயிருள்ள பெண் ஒருத்தி அவனுக்கு முன்னால் 2 கைகளையும் நீட்டியபடி நிற்பதாக தோன்றியது. கனவு காண்கிறோமா? கோமஸின் மனம் சுயமாகவே கேட்டுக்கொண்டது. கண்களை கசக்கி கொண்டான். அந்த உருவம் அசையத் தொடங்கியது. அவன் டீப்பாயை பார்த்தான். அதில் இன்னும் பாதியளவு விஸ்கி மீதமிருந்தது. சட்டென்று அதை கையில் எடுத்த கோமஸ் சரியாக அதை அந்த உருவத்தின் மீது குறிபார்த்து வீசினான். சலங்கை போல ஒலி எழுப்பிக் கொண்டு அந்த உருவத்தின் மீது மோதிய பாட்டில் உடைந்து சிதறல்களுடன் அறைக்குள் பரவலாக விழுந்தன. பயத்துடன் சுவர் பக்கமாக நகர்ந்த கோமஸ் அவசர அவசரமாக பெரிய விளக்கின் ஸ்விட்சை தட்டினான். அதுவரை தென்பட்ட அரண்ட வெளிச்சத்துக்கு பதில் அந்த வெளிச்சம் கண்களை கூச வைப்பது போல் இருந்தது. இருப்பினும் அந்த உருவத்தை தெளிவாக பார்த்தான். அவிழ்ந்து புரளும் நீண்ட கருமையான தலைமுடி, கண்களில் இரத்த சிவப்பு, உதடுகள் செஞ்சாயத்தில் குளித்து எழுந்தது போன்ற ஈர பளபளப்பில், நெருங்கும் 2 கைகளின் முனைகளில் கூர்மையாக வளர்ந்து கொண்டிருக்கும் உலோகத்தாலான விரல்கள். மொத்தத்தில் பைசாசிகமான ஒரு தோற்றம். அந்த கைகள் எந்தவிதமான தயக்கமும் இன்றி கோமஸை நோக்கி, இன்னும் சரியாக சொல்வதானால் கழுத்தை நெருங்கி கச்சிதமாக பற்றி கொண்டன. கோமஸின் கழுத்து அசைக்க முடியாத 2 கைகளுக்கு நடுவே அவனால் ஒரு சிறிய சத்தம் கூட எழுப்ப முடியவில்லை. கண்கள் துருத்தி கொண்டு வெளியே வந்து விழுந்து விடுவன போல பிதுங்கின. நாக்கு வெளிப்புறமாக நீண்டது. அடுத்த ஒரு சில வினாடிகளுக்குள் கோமஸ் என்கிற உடல் அசைவற்று உயிரற்று போனது. அந்த உருவம் அவனை ஒரு கையால் உயர்த்தி பிடித்து வெறுப்புடன் கட்டிலில் வீசி எறிந்தது. பிறகு பின்னோக்கி நகர்ந்து பழையபடி ஓரடி உயரத்துக்கு திரும்பி அந்த பெட்டிக்குள்ளேயே போய் புகுந்து கொண்டது. பொழுது விடிந்தது. வழக்கம் போல ரூம்பாய் வாசுதேவன்
பெட் காஃபியுடன் கோமஸின் அறைக்கு வந்தான். கதவை இடைவிடாமல் தட்டி பார்த்தான். திறப்பதாக தெரியவில்லை. கதவை தள்ளி பார்த்தான். அது மறுப்பு காட்டாமல் உள்வாங்கி திறந்து கொண்டது. அவன் காஃபியுடன் உள்ளே நுழைந்தான். கட்டிலை நெருங்கியவன் சட்டென்று பின்வாங்கி திரும்பினான். காரணம், கோமஸ் கட்டிலில் வழக்கத்துக்கு விரோதமாக குறுக்குவாட்டில் தாறுமாறாக விழுந்து கிடந்தான். அறைக்குள் குப்பென்ற விஸ்கியின் மூச்சை அடைக்கும் நெடி. திரும்பினான். தரையில் பாட்டில் ஒன்று ஒழுங்குமுறையில்லாமல் உடைந்து சிதறி இருந்தது. கண்டபடி குடித்துவிட்டு போதை தெளியாமல் கிடக்கிறாரோ என்று நினைத்த வாசுதேவன் கோமஸின் உடலை நெருங்கினான். அவன் கண் திறக்காமல் அசைவற்று கிடந்தான். தொர தொர கூப்பிட்டான். பிறகு உடம்பை தட்டி பார்த்தான். சந்தேகம் விலகாமல் மூக்கருகே கையை கொண்டு போனான். மூச்சில்லை. துரை இறந்துவிட்டார் என்று அவனுக்கு விளங்கியது. ஐயோ என்று அலற முற்படுவதற்குள் யாரோ அவன் கழுத்தை இறுக்கி பிடிப்பது போல தோன்றியது. குரல் தொண்டைக்குள்ளேயே அமுங்கி தாழ்ந்தது. சட்டென்று அவன் கண்கள் துரையின் திறந்து கிடந்த பெட்டியின் மீது பதிந்தன. உட்புறம் ஏதோ ஒன்று பளபளத்தது. பெட்டியை நெருங்கினான். சிறிய சிலை. அது தங்கம் என்று அவனுக்குள் குரல் ஒலித்தது. மேற்கொண்டு அதிகமாக யோசிக்காமல் அதை எடுத்து சட்டைக்குள் மறைத்துக்கொண்டு அவசரமாக அங்கிருந்து வெளியேறினான். நேராக தனது அறைக்கு ஓடினான். அப்போது வேறு யாரும் அங்கு இல்லை. அது ஹோட்டல் ஊழியர்களுக்கான அறை. அவனது தகர பெட்டியை திறந்தான். அதுவரையிலான மொத்த சம்பாத்தியமும் அதற்குள் தான் இருந்தன. சலவை செய்திருந்த வேட்டி ஒன்றுக்குள் சிலையை திணித்தான். பெட்டியை பூட்டிவிட்டு படபடப்புடன் வெளியே வந்தான். சற்று நேரம் கழித்து கோமஸுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அந்த அறையின் தொலைபேசியுடன் இணைத்தார்கள். ரிங் போய்கொண்டே இருந்தது. பதிலில்லாமல் போகவே அழைத்தவர் அறைக்கு சென்று பார்க்குமாறு ஆபரேட்டரிடம் கேட்டுக்கொண்டார். சிப்பந்தி ஒருவர் அறைக்கு வந்தார். அடுத்த ஒரு சில நிமிடங்களுக்குள் போலீஸ் ஹோட்டலுக்குள் வந்து சேர்ந்தது. கோமஸ் இறந்து போனதை போலீஸ் உறுதி செய்தது. அதற்குள் தற்கொலை செய்து கொண்ட வீராசாமி கோமஸை வந்து சந்தித்ததாக மற்றொரு தகவல் கிடைத்தது. அன்று காலை வேளையில் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர்கள் மாதவன் நாயரும் ஜனார்த்தனனும் அங்கு வந்து சேர்ந்தனர். இந்த சிலை திருட்டு விவகாரம் குறித்து விசாரணை செய்யும் போதுதான் மேற்படி தகவல் கிடைத்தது. கோமஸின் அறை போலீஸ் சோதனையில் இண்டு இடுக்கு விடாமல் அலசப்பட்டது. கோமஸ் கிடப்பதை பார்த்தால் எதையோ பார்த்து ஏகத்துக்கு மிரண்டு அந்த பயத்திலேயே செத்துப்போனது போல் தெரிகிறது, ஜனார்த்தனன் கூறினார். அப்படித்தான் எனக்கும் தோன்றுகிறது, மாதவன் நாயர் ஆமோதித்தார். இந்த அறைக்கு காலையில் காஃபி எடுத்து வந்தது யார்? அந்த காஃபியை யாரும் கவனித்ததாகவே தெரியவில்லையே. அங்கிருந்த ரூம்பாயின் மீது சந்தேக பார்வை செலுத்தி கொண்டு கேட்டார். வாசுதேவன் தான் என்பது ஒரு சில வினாடிகளுக்குள் விளங்கியது. கூப்பிடுங்கள் அந்த பையனை. மாதவன் நாயரின் குரல் ஓங்கி ஒலித்தது. சற்று நேரத்துக்குள் வாசுதேவன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டான். விட்டால் அங்கேயே உடையை விளக்காமல் சிறுநீர் கழித்து விடுவான் போல் இருந்தது. டேய், இவரை எதுக்குடா கொலை பண்ணின? மாதவன் நாயர் அவனை மிரட்டுவதற்காக விளையாடினார். அதற்குள் அன்று அவன் லீவு கேட்ட தகவலும் கிடைக்கவே மாதவன் மேலும் முன்னேறினார். ஓஹோ, தலைமறைவுக்கும் முயற்சி பண்ணியிருக்கிற. ஏகத்துக்கு பயந்து போயிருந்த வாசுதேவன் நடுக்கத்துடன் அவர் முகத்தை ஏறிட்டான். அத்தியாயம் 3. என்னடா முறைக்கிற? வாயை திறந்து பேசுடா. மாதவனின் குரல் அலறலாக வெளிவந்தது. பயத்தில் அவன் உதடுகள் ஒட்டி கொண்டவை போல் இருந்தன. சரி, அந்த சிலையை எங்கடா ஒளிச்சு வச்சிருக்க? அடுத்த கேள்வி. யாரோ தன் தலையில் ஓங்கி அடிப்பது போல அவனுக்கு தோன்றியது. போதாத வேளை ஒட்டுமொத்தமாக தன் குடும்பத்தையே பிடித்து ஆட்டுகிறதா என்ன? பள்ளிக்கூடத்தில் படித்த வரையில் வாத்தியாரிடம் இருந்து கூட அடிவாங்காத அப்பிராணி பையன் அவன். யோகியனாக இருந்தவன். நேர்மைக்கு காலமில்லை என்று அவன் தடுமாறி ஒரு கணக்கு குழப்பத்தில் முதன்முறையாக திசை மாறி சிலையை சட்டைக்குள் போட்டு போயிருந்தான். நேற்றைய பேப்பரில் இப்படியொரு செய்தி வந்ததை அவனே படித்திருந்தான். இப்போது அந்த சிலையை யோக்கியமாக திருப்பி கொடுத்தாலும் ஆபத்து. துரையின் கொலை அவன் தலையில் விழுந்துவிடும். அதற்காகவே கொலை செய்ததாக கூட ஜோடித்து விடுவார்கள். தங்க சிலையை பார்த்ததும் விமோசனம் கிடைத்துவிட்டது என்றுதான் தோன்றியது. துரையின் கொலையுடன் அதை முடிச்சு போடுவார்கள் என்று அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இப்போது தன் கணக்குகள் எல்லாமே தவறிவிட்டிருக்கின்றன. டேய், நான் கேட்டது காதல விழலையா? எங்கடா அந்த சிலை? குரல் மிரட்டலின் உச்சத்தில் ஒலித்தது. அடுத்தது வார்த்தைகள் அல்ல என்பதும் விளங்கியது. தான் ஒரு கொலைகாரனாவதா? யாராவது போய் இவனோட பெட்டியை எடுத்துட்டு வாங்க, அதை சோதனை போட்டுட்டு இந்த கல்லூரி மங்கனை கவனிச்சுக்கலாம், ஜனார்த்தனன் சொன்னார். தன் பெட்டிக்குள் சிலை இருப்பதை நேரடியாக பார்த்தவர் மாதிரியல்லவா சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பேசுகிறார். சுற்றிலும் இருந்தவர்கள் அவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தனர். அவன் எதையோ மறைக்கிறான் என்றே பெரும்பாலானவர்கள் நினைத்தனர். உடனேயே அவனது பெட்டியை ஒருவன் கொண்டு வந்து
மாதவன் நாயருக்கு முன்னால் வைத்தான். திறங்காத, மாதவன் நாயர் ஒரு பிசியிடம் சொன்னார். வாசுதேவனின் நடுக்கம் அதிகமானது. இந்த பெட்டியை எங்கிருந்து திருடின? பெட்டிக்கு வயசு 100-150 இருக்கும் போல இருக்கே. ஆமா, ஹோட்டலுக்கு வர்றதுக்கு முன்னால கிளி ஜோசியம்மா பார்த்துக்கிட்டு இருந்த? ஜனார்த்தனன் கேட்டார். அதற்குள் வாசுதேவனின் சட்டை பையில் இருந்து சாவியை எடுத்து கான்ஸ்டபிள் பெட்டியை திறந்தார். பிறகு அதிலுள்ள பொருட்களை ஒவ்வொன்றாக எடுத்து உதறி வெளியே போடத் தொடங்கினர். கடைசியாக சலவை வேட்டியை எடுத்தார். உதறிய போது அதற்குள்ளிருந்து பிஸ்கட் பாக்கெட் ஒன்று கீழே விழுந்தது. அதுவரை படபடத்து கொண்டிருந்த வாசுதேவன் ஆச்சரியத்தில் வாய் பிளந்தான். சிலைய உடையாம வெளியெடுக்கணும், ஜாக்கிரத, மாதவன் நாயர் போலீஸ்காரரிடம் சொன்னார். வாசுதேவன் தன் பெட்டிக்குள் பிஸ்கட்டை வைக்கவே இல்லை. ஆனால் பூட்டிய பெட்டிக்குள் பிஸ்கட், அதுவும் சிலையை வைத்திருந்த இடத்தில். வாசுதேவனின் பயம் இன்னும் குறையவில்லை. பெட்டி முழுவதையும் தேடி பார்த்தும் சிலை கிடைக்காததில் கடுப்பாகி போன போலீஸ்காரர், இந்த பாக்கெட் யாருக்கு, உன் பொண்டாட்டிக்கா என்று எகத்தாளமாக கேட்டார். பெட்டியில சிலை இல்லைங்கிறது உறுதிதானா? ஆமா சார், பாருங்க, எல்லாத்தையும் எடுத்து வெளியில போட்டிருக்கேன். சரி, எல்லாத்தையும் எடுத்து உன் பெட்டிக்குள்ளே போட்டுக்கோ. மாதவன் நாயருக்கு அவனிடம் இரக்கம் தோன்றியது. குனிந்து ஒவ்வொன்றாக எடுத்து மறுபடியும் பெட்டிக்குள் போட்டான். பிஸ்கட் பாக்கெட்டை தரையில் இருந்து எடுக்கும்போது லேசாக இருந்தது. ஆனால் பெட்டிக்குள் போடுவதற்குள் கனம் அதிகரித்ததாக வாசுதேவனுக்கு தோன்றியது. அதையும் பெட்டிக்குள் வைத்தான். அதன் பிறகு அவன் பெட்டியை பூட்டவில்லை. லீவு கேட்டிருந்தியாமே? ஆமா சார். எங்கே போக போற? வீட்டுக்கு. என்னைக்கு திரும்பி வருவ? நான் வரணுமா சார்? ஏன் அப்படி கேட்குற? இத்தனை பேர் முன்னால என்ன திருடன்னு சொல்லிட்டீங்க. மேற்கொண்டு நான் இவங்க மத்தியில நிம்மதியா வேலை செய்ய முடியுமா சார்? நாளைக்கு இங்க வேற எந்த பொருள் காணாம போனாலும் முதல்ல என்கிட்ட தான் வருவீங்க. அவன் ஏறத்தாழ அழும் நிலைக்கு வந்து விட்டான். சிலை கிடைக்கவில்லை. சரி, திரும்ப வர்றதும் வராததும் உன் இஷ்டம். சார்கிட்ட உன் வீட்டு விலாசத்தை கொடுத்துட்டு கிளம்பு, ஜனார்த்தனன் கூறினார். சரி சார், வாசுதேவன் ஒப்புக்கொண்டான். மாதவன் நாயர் அவனை இரக்கத்துடன் பார்த்தார். வாசுதேவன் பெட்டியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியேறினான். மறக்காமல் நண்பர்களிடம் விடை பெற்றான். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த நரகத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று விரும்பினான் வாசுதேவன். அவனது ஊருக்கு செல்லும் பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்தது. ஏறி காலியான இருக்கை ஒன்றில் அமர்ந்தான். பெட்டியை இருக்கைக்கு அடியில் தள்ளி வைத்தான். அவன் வீடு வந்து சேர்ந்தபோது மதியம் தாண்டி விட்டிருந்தது. அவனது வீட்டுக்கு அருகிலேயே சிறிய டீக்கடை ஒன்று இருந்தது. அந்த கடையில் இருந்தவர்கள் அவனை வியப்புடன் பார்த்தனர். அதற்குள் நகரத்தில் நடந்த சம்பவங்கள் எப்படியோ அவர்களுக்கு தெரிந்து விட்டிருந்தன. சிலர் அதை பற்றி அவனிடம் கேட்கவும் செய்தனர். துரை ஏகத்துக்கும் குடிச்சு இறந்து போனாரு என்றே எல்லா இடத்திலும் திரும்ப திரும்ப சொன்னான். பெட்டியை தனது அறையிலேயே பத்திரமாக வைத்திருந்தான். மாலை நேரம் ஆவது வரையில் எப்படியோ பொறுமையாக பொழுதை கடத்தினான். பெட்டியை அறைக்குள் தனியாக விட்டு செல்ல அவனுக்கு மனம் வரவில்லை. விளக்கேற்றிய பிறகு கட்டிலுக்கு அடியில் இருந்து பெட்டியை வெளியே எடுத்தான். திறந்தான். பெட்டியில் கிடந்த பிஸ்கட் விஷயத்தில் ஏற்கனவே அவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. தன் அறைக்குள்ளிருந்த பெட்டியில் சிலையை வைத்துவிட்டு போன பிறகு விஷயம் தெரிந்த யாரோ சிலையை எடுத்துக்கொண்டு அதற்கு பதில் பிஸ்கட் பாக்கெட்டை வைத்திருப்பார்கள் என்று நினைத்தான். ஒரு வகையில் அதுவும் நல்லதற்குத்தான். இல்லாவிட்டால் இந்நேரம் ஜெயிலுக்குள் இருந்திருப்போம் என்றும் தோன்றியது. இருப்பினும் பெட்டியில் இருந்து ஒவ்வொரு பொருளாக வெளியே எடுத்தான். இப்போது பிஸ்கெட்டுக்கு பதிலாக அவன் ஒளித்து வைத்த சிலையே இருந்தது. அவனால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. என்ன ஆச்சரியம்! பிஸ்கட் பாக்கெட்டும் அதன் அருகிலேயே இருந்தது. என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு கணம் குழம்பினான் வாசுதேவன். அவனுக்குள் என்னென்னவோ சந்தேகங்கள் உயர்ந்தன. சிலை உட்பட எல்லாவற்றையும் பெட்டிக்குள்ளேயே வைத்துவிட்டு பிஸ்கட்டை மட்டும் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். என்னடா வாசு, ஹோட்டல்ல என்னதான் நடந்தது? மாமா கேட்டார். அவர் ஒரு சிறிய டீக்கடை வைத்திருக்கிறார். துரை இறந்து போனார் என்பதை மட்டும் சொன்னான். எச்சரிக்கையாக பிந்தைய பகுதிகளை அவரிடம் மறைத்தான். மாமாவின் கடைக்கு வந்தவர்களிடம் எல்லாம் ஒரே பதிலை திரும்ப திரும்ப சொன்னதில் அவனுக்கு அலுப்பு ஏற்பட்டது. இரவில் படுத்த போதும் அவனுக்கு உறக்கம் வருவதாக தெரியவில்லை. எனவே மறுநாள் செய்ய வேண்டிய விஷயங்களை திட்டமிடத் தொடங்கினான். நடராஜனை சந்திக்க வேண்டும். பள்ளி தோழன் தற்போது தங்க நகைகள் செய்து கொடுக்கிறான். அவனிடம் தங்க சிலையை பற்றி சொல்ல வேண்டும். சிலை எத்தனை மாற்று தங்கம் என்பதை முதலில் அறிய வேண்டும். குறைந்தபட்சம் 2 கிலோ எடையாவது இருக்கும் சிலைக்கு 2 கிலோ தங்கமா? நினைக்க நினைக்க தூக்கம் தள்ளி போய்கொண்டே இருந்தது. எப்போது தூக்கம் வந்தது என்பதே அவனுக்கு தெரியவில்லை. காலையில் வழக்கத்தை விட சீக்கிரமாக கண் விழித்தான். சிற்றுண்டியை முடித்துக்கொண்டு நடராஜனின் வீட்டை நோக்கி நடந்தான். நடராஜனை தனியாக அழைத்த வாசுதேவன் சொன்னான். ஒரு முக்கியமான விஷயத்துக்காக உன்னை பார்க்க வந்திருக்கிறேன். சொல்லு, புதையல் ஏதாவது கிடைச்சதா என்ன?
கிட்டத்தட்ட அப்படித்தான். எனக்கு ஒரு தங்க செல்ல கிடைச்சிருக்கு. இங்க எடுத்துட்டு வந்திருக்கியா என்ன? உன்கிட்ட கேட்டுட்டு கொண்டு வரலாம்னு நினைச்சேன். அதை கடைக்கெல்லாம் கொண்டு வராத, வீட்டிலேயே வச்சு சோதிக்கலாம். அப்படின்னா உடனே போய் கொண்டு வரேன். அவசரமாக வீட்டுக்கு திரும்பி வந்த வாசுதேவன் சிலையை ஒரு துணியில் பொதிந்து அதை ஒரு பையில் போட்டுக்கொண்டு கக்கத்தில் இடுக்கிக் கொண்டான். பாதையில் எதிர்பட்டவர்களிடம் அதிகமாக பேசிக்கொள்ளாமல் நடராஜனின் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். நடராஜன் வீட்டுக்குள் இருந்த பட்டறைக்கு அவனை அழைத்து சென்றான். யாரும் அங்கு வரமாட்டார்கள் என்பதுதான் காரணம். நடராஜன் விக்கிரகத்தை வெளியே எடுத்தான். அப்போது அதன் பளபளப்பு சற்று குறைந்திருந்தது. இது எங்கிருந்து கிடைச்சது? சிலைக்கு மேல களிம்பு படிஞ்சிருக்கே. இது தங்கம் கிடையாது, வெள்ளியோ பித்தளையோ கூட இல்ல. இதுதான் பஞ்சலோக சிலைங்கிறது. இதை எங்கேயாவது அழகான கண்ணாடி பெட்டிக்குள்ள ஒரு அலங்கார பொருளா வேணும்னா வச்சுக்கலாம் என்று சிரித்தவாறே சொன்ன நடராஜன் வீடி ஒன்றை பற்ற வைத்து கொண்டான். ஏமாற்றமடைந்த வாசுதேவன் அந்த சிலையை பழையபடி துணியில் பொதிந்து பையில் போட்டுக்கொண்டான். சரி, நான் வரட்டுமா? நண்பனிடம் இருந்து விடை பெற்றான். வீட்டுக்குள் வந்தவுடன் பையை கட்டிலுக்கு அடியில் வீசி எறிந்தான். வலுவாக வீசியதால் அது சுவரில் மோதி ஒரு பக்கமாக சரிந்தது. தனக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தை ஜீரணிக்க முடியாதவனாக எவரிடமும் எதுவும் பேசாமல் பகல் முழுவதும் அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்தான். மதிய நேரத்தில் அம்மா சாப்பிட கூப்பிட்ட போது மட்டும் அறையிலிருந்து வெளியேறினான். ச, எவ்வளவு கனவுகளுடன் வந்தோம், எல்லாம் கல்லில் மோதிய பூச்செண்டு மாதிரி ஆகிவிட்டதே. அவன் மனம் புழுங்கியது. சற்று நேரம் வெளியே காலார நடந்துவிட்டு வரலாம் என்று நினைத்து அறையிலிருந்து வெளியேறினான். ஒரு வாரம் கழித்து மறுபடியும் டவுனுக்கு போய் வேலை தேட வேண்டியதுதான். உடனடியாக போவதும் நல்லதல்ல. இப்படி எதையெல்லாமோ யோசித்தவாறே நடந்தவன் வந்து நின்ற இடம் கிராமத்து கோயிலின் முன்புறம். உண்மையில் அதை ஒரு கோயில் என்று சொல்ல முடியாது, வெறும் ஒரு மண்டபம் மட்டும்தான். ஏதோ ஒரு காலத்தில் அந்த நாட்டை ஆண்ட மன்னன் ஒருவன் கட்டி வைத்த மோகினி கோயில். வாசுதேவன் அந்த பகுதியை ஒரு தடவை சுற்றுமுற்றும் பார்த்தான். சிறு வயதில் அந்த கோயிலுக்கு மற்ற குழந்தைகளுடன் விளையாட வந்திருக்கிறான். சுற்றுச்சுவர் கூட இல்லாமல் ஒரு மொட்டை குன்றின் உச்சியில் இருந்தது கோயில். பீடம் இருந்த கருவறை சுமார் 5 அடிக்கு 5 அடியில் சதுரமாக இருந்தது. முன்புறம் கதவு இல்லை. கருவறையின் வாசலையும் சேர்த்தால் 6 படிக்கட்டுகள் இருந்தன. வாசுதேவன் கருவறைக்குள் எட்டி பார்த்தான். அத்தியாயம் 4. கருவறை வாசலின் நேர் முன்புறம் கல் விளக்கு ஒன்று இருந்தது. அந்த கல் முழுவதும் பாசம் பிடித்து உலர்ந்து வெடித்து செதில்கள் போல் நின்றிருந்தன. கோயிலின் பின்புறம் ஒரு மோகினி பாலை மரம். மரத்தின் மேற்புறம் பரவி படர்ந்து ஒரு கூடாரம் மாதிரி கோயிலுக்கு நிழல் தந்து கொண்டிருந்தது. சற்று தொலைவிலிருந்து பார்த்தால் அந்த மரத்தின் கிளைகள் ஒரு பெரிய கையின் விரல்கள் போல தெரியும். அவை அப்படியே இறங்கி வந்து கருவறையை வானத்துக்கு உயர்த்த முற்படுவது போல தோன்றும். வாசுதேவன் மோகினி கோயிலின் கீழ்ப்புறப்படியில் அமர்ந்தான். அங்கிருந்து பார்த்தால் மேற்திசையில் சூரியன் மறைவது தெரியும். மேற்புறம் வெகு தொலைவில் இருந்து சிவப்பு நிற மேகங்கள் பல்வேறு வடிவங்களில் கோயிலை லட்சியமாக்கி வருவது போல விரைந்தன. மாலை நேரத்தின் செந்நிற ஒளி கருவறைக்குள் பாய்ந்து கொண்டிருந்தது. இதுவரை வாசுதேவன் அதற்குள் இருக்கும் சிலையை கவனிக்கவில்லை என்றே தோன்றுகிறது. படிக்கட்டுகளில் ஏறியவன் கருவறையின் உட்புறத்தை குனிந்து பார்த்தான். ஓரடி உயரமுள்ள ஒரு சிலை, தன்னிடமுள்ள சிலை போலவே ஏறத்தாழ இருந்தது அது. நகரத்திலுள்ள கோயில் ஒன்றில் இருந்து திருட்டு போன சிலைதான் தன்னிடம் உள்ளது என்பது அவனுக்கு தெரியும். அப்படியானால் தன்னிடம் உள்ளதும் ஒரு மோகினி சிலைதான். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த சிலையை யாராவது பார்க்க நேர்ந்தால் சிலை திருட்டு மற்றும் துரையின் கொலைக்கும் தான் பொறுப்பாளியாக வேண்டியிருக்கும் என்பது அவனுக்கு உறுதியாக தெரிந்தது. எனவே முதலில் அந்த சிலையை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று தீர்மானித்தான். டீ கடையில் ஆட்கள் குறைவாகத்தான் இருந்தனர். வாசுதேவா, கொஞ்ச நேரம் கடையை பார்த்துக்க, நான் வெளியே போயிட்டு வரேன் என்ற மாமா பை ஒன்றை மடக்கி கையில் எடுத்துக்கொண்டு போனார். ஒரு டீ போடு தம்பி, கடைக்குள் நுழைந்த லாட்டரி சீட்டு விற்கும் கோவிந்தன் சொன்னார். அவரை பார்த்ததும் வாசுதேவன் அதுவரை நடந்ததையெல்லாம் மறந்தான். கோவிந்தனை மட்டுமல்ல, லாட்டரி சீட்டு விற்கும் யாரை பார்த்தாலும் வாசுதேவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். பல வண்ணங்களிலும் பல்வேறு அளவுகளிலும் வெளியாகும் லாட்டரி சீட்டுகள் அவனுக்கு மிகவும் பிடிக்கும். கிட்டத்தட்ட லாட்டரி பைத்தியம் என்றே சொல்லலாம். பெரிய அளவில் 10 லட்சம் என்று அச்சிடப்பட்டிருப்பது அவனை கற்பனைக்குள் அமிழ்த்துவிடும். பழைய காரனவர், அதாவது தாய் மாமன்கள் நிர்வகித்து வந்த அம்மாவின் பரம்பரை வீடு எப்படிப்பட்டது? கொல்லம் விலை வீடு அந்த காலத்தில் அவ்வளவு புகழ் பெற்றது. அந்த வீட்டு பெண்களை நம்பூதிரிகளுக்கு மட்டுமே திருமணம் செய்து கொடுப்பார்கள். அதை தவிர ராஜ குடும்பங்களுக்கு கூட பெண் தரமாட்டார்கள்.
பரம்பரை வீடு. அதற்கு சுற்றிலும் உள்ள நிலப்பகுதி மாளிகை மற்றும் சவுக்கைகள் கொண்டது. கொல்லமில்லை தரவாடு பாரம்பரிய வீடு. ஆனால் இப்போது அதன் சொந்தக்காரர்கள் ஒரு காலத்தில் திருட்டு மற்றும் வழிப்பறியை தொழிலாக கொண்டிருந்த கேலு பணிக்கரின் வாரிசுகள். இப்போது அவர் லட்சாதிபதி, பெரிய கான்ட்ராக்டர். கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பதுதான் முக்கிய தொழில். கள்ள நோட்டு கூட அடிக்கிறார் என்று ஊரில் பேச்சு உண்டு. இதற்கெல்லாம் கொல்லம்பிள்ளை வீடுதான் கேந்திரமாக இருந்திருக்கிறது. அவரிடம் ஒரு குண்டர் படையே இருக்கிறது. அவரை எதிர்க்கும் எவனுமே மறுநாள் சூரிய உதயத்தை பார்க்க முடியாது. கொல்லம்பிள்ளை வீட்டை மீட்க வேண்டும் என்பது வாசுதேவனின் கனவு. அதற்காகவே லாட்டரி சீட்டு வாங்குவான். அப்போதெல்லாம் அவனது கனவுகளுக்கு சிறகுகள் முளைக்கும். என்ன வாசுதேவா, வழக்கம் போல கனவா? கோவிந்தன் கேட்டார். சற்று நேரத்தில் டீ வந்தது. அருகில் லாட்டரி டிக்கெட்டுகள், கிளிப்பில் பொருத்திய அட்டை. முதல் பரிசு ரூபாய் 1 கோடி. கூடவே ஒரு மாருதி எஸ்டீம் கார். காரின் போட்டோவும் இருந்தது. டீக்கு பணம் கொடுக்க முற்பட்ட கோவிந்தன் தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு, என்ன வாசுதேவா, ஒரு பம்பர் டிக்கெட் தரவா? சரி, ஒன்று கொடுங்க. கோவிந்தன் டிக்கெட்டை எடுத்து கொடுத்தார். வாசுதேவன் பாக்கெட்டில் இருந்து அதற்கான ரூபாயை எடுத்து கொடுத்தான். டிக்கெட்டை ஒரு தடவை ஆசை தீர பார்த்துவிட்டு மடக்கி பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான். அப்போதுதான் சிலை ஞாபகம் வந்தது. வீடு கடையை ஒட்டி இருந்ததால் உடனே தன் அறைக்கு வந்தான். கட்டிலின் கீழே குனிந்து பார்த்தான். பொதிந்திருந்த துணியுடன் அதை இழுத்தான். தரையில் நிற்க வைத்து பார்த்தான். அப்போது மாமி குரல் கொடுத்தார். வாசுதேவா, கடைக்கு யாரோ வந்திருக்காங்க பாரு. உடனே லாட்டரி டிக்கெட்டுடன் அந்த சிலையையும் எடுத்து பெட்டிக்குள் போட்டு மூடினான். கடைக்கு வந்தான். மாமா வந்த பிறகு மாலை நேரத்தில் குளிப்பதற்காக கோயில் குளத்துக்கு போனான். குளிப்பதற்குள்ளேயே இருட்டிவிட்டது. படியேறி கரைக்கு வந்த பிறகு குளத்தில் எதுவோ அசையும் சத்தம். திரும்பி பார்த்தான். யாரோ குளிக்கிறார்கள். நான் குளிக்கும்போது யாரும் தட்டுப்படவில்லையே. யோசித்தான். யாரது? வாசுதேவன் கேட்டான். நான் தான் சீதைக்குட்டி. யாரு? சீதைக்குட்டியா? ஆமா, நீ எப்ப வந்த? நீங்க மூழ்கி குளிக்கும்போது நான் குளத்துல தான் இருந்தேன். நான் பார்க்கலையே. எப்படி பாப்பீங்க? கனவு கண்டுகிட்டு இருந்தீங்களே. கேலி செய்தாள். கனவா? என்ன கனவு? பம்பர் பரிசு விழுந்ததா? ஆமா, அது உனக்கு எப்படி தெரியும்? அவள் சொன்னது உண்மைதான். சீதைக்குட்டி அவனது தூரத்து மாமா மகள். ஒரு காலத்தில் ஒன்றாக விளையாடி வளர்ந்தவர்கள். இந்த தடவை வந்த பிறகு அவளை பார்க்கவில்லை. அப்படியெல்லாம் அடிக்கடி வருபவளும் அல்ல சீதைக்குட்டி. அழகானவள், 18 கடந்தவள். படிப்பை முடித்துக்கொண்டு வீட்டில் அவள் அம்மாவுக்கு ஒத்தாசை செய்கிறாள். பசுமாட்டை பராமரிப்பதுதான் அவள் அம்மாவுக்கு உள்ள ஒரே வேலை. மங்கிய வெளிச்சத்தில் சீதைக்குட்டி தென்பட்டாள். நீளமான தலைமுடி குளத்து நீரில் பரவி கிடந்தது. சரி, நான் கிளம்பட்டுமா? வாசுதேவன் கேட்டான். கிளம்புங்க, நானும் அங்கேதான் வரேன். இருட்டிடுச்சே. அதுக்கென்ன, எனக்கு பயமெல்லாம் கிடையாது என்றபடியே நீருக்குள் மூழ்கினாள். அவளை பற்றி யோசித்தவாறே வாசுதேவன் நடக்கத் தொடங்கினான். எல்லோரும் படுத்து உறங்கிய பிறகு வாசு பெட்டியை திறந்தான். சிலையை வெளியே எடுத்தான். மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சத்தில் சிலையை உற்று பார்த்தான். இப்போதுதான் சிலையை தெளிவாக பார்க்கிறான். அழகான சிலைதான். அவனையும் மீறி வெளிவந்தன வார்த்தைகள். அவன் கை அதன் கன்னத்தை தடவியது. வெளியே ஏதோ ஒரு மரக்கிளையில் இருந்து ராப்பறவை குரல் கொடுத்தது. அவன் கையில் இருந்த சிலை திடுமென்று தானாக அசைந்தது போல் தோன்றியது. அவன் உடல் சிலிர்த்தது. இருக்காது, ஒருவேளை தனக்கு அப்படி தோன்றி இருக்கும் என்று நினைத்தவன் அதை பழையபடியே பெட்டிக்குள் வைத்தான். கட்டிலில் அமர்ந்தான். பின்புறம் யாரோ வரும் காலடி யோசை. யாரது? வாசுதேவன் கேட்டான். நான் தான் சீதை, சீதைக்குட்டி. அவன் எழுந்து கதவை திறந்தான். என்ன இந்த வேளையில? அவன் தயக்கத்துடன் கேட்டான். வரக்கூடாதா என்ன? வந்தவள் அவனுக்கு அருகில் அமர்ந்தாள். அவள் அறைக்குள் நுழைந்ததும் பாலைப்பூவின் மனம் குப்பென்று பரவியது. பக்கத்தில் எங்கும் பாலை மரம் இருப்பதாக தெரியவில்லை. இருக்கும் ஒரே மரமும் மோகினி கோயிலுக்கு பின்புறம்தான். ஹோட்டலில் அவன் ஒரு சில சம்பவங்களுக்கு சாட்சியாக இருந்திருக்கிறான். சில சமயம் மதுபானம் கொண்டு போய் கொடுக்கும்போது அவர்களுக்கெல்லாம் வெட்க உணர்வே கிடையாதோ என்று தோன்றியிருக்கிறது. என்ன வாசுதேவனுக்கு பிடிக்கலையா? அவள் கேட்டாள். அப்படியெல்லாம் இல்ல. அப்புறம் ஏன் எதுவும் பேசாம இருக்கீங்க? ஒண்ணுமில்ல. அவள் விரல்கள் அவன் தலைமுடியை அலைந்தன. அவனது தோளில் கன்னம் பதித்தாள். இதுவரை அனுபவப்படாத ஏதோ ஓர் உணர்வு அவனை அலைக்கழித்தது. அவள் அவனை கட்டிலில் சாய்த்தாள். அவள் உடல் எவ்வளவு மென்மையாக இருக்கிறது. வெண்ணெயில் தலைமுடி இழுபடுவதைப் போல அவள் அவன் உடலில் இழைந்தாள். அவளது மூச்சுக்காற்று குறிப்பிட்ட இடைவெளிகளில்
ஒரு சங்கீதம் போல அவனது கன்னங்களில் பதிந்தன. இரவின் 3வது யாமத்தில் அவள் கட்டிலிலிருந்து எழுந்தாள். வாசுதேவன் நல்ல உறக்கத்தில் இருந்தான். மறுநாள் காலையில் கடைக்கு பால் கொண்டு வந்தது சீதையின் அம்மா அல்ல, சீதையே வந்திருந்தாள். வாசுதேவன் அவளை ஊன்றி பார்த்தான். அவளிடம் எந்தவிதமான உணர்வு மாற்றமும் தென்படவில்லை. சீதா, நேத்து இருட்டின பிறகு கோயில் குளத்துக்கு குளிக்க வந்திருந்தியா கேட்டான். அவ கோயில் குளத்துல குளிக்கவே மாட்டாளே, கடைக்கார மாமி சொன்னார். நான் போகல சித்தி. நீ ஏன் அப்படி கேட்ட? மாமி வாசுவிடம் கேட்டாள். நேத்து குளத்துல இவளை பார்த்த மாதிரி இருந்தது, அது வேற யாராவது இருக்கும், மாமி சொன்னாள். அப்படியானால் குளத்தில் குளித்தது யாராக இருக்கும்? ராத்திரி தன்னிடம் வந்தது யார்? இதில் ஏதோ ஒரு விபரீதம் இருப்பதாக அவனுக்கு புலப்பட்டது. அன்றுதான் பரிசு சீட்டு குலுக்கல் நாள். அன்று இரவும் பெட்டியிலிருந்து லாட்டரி டிக்கெட்டை எடுத்து பார்த்தான். சிலையையும் எடுத்தான். இப்போது சிலையின் முகத்தை பார்த்த அவனுக்குள் சந்தேகம் ஒன்று உயர்ந்தது. இந்த முகத்தை எங்கேயோ பார்த்திருக்கிறோம். அன்றைய உறக்கத்தில் அவன் தனது பாரம்பரிய வீட்டை கனவு கண்டான். அந்த பெரிய வீட்டின் படுக்கையறையில் அவனுடன் படுத்திருந்தவள் நேற்று வந்த பெண். திடுமென்று திடுக்கிட்டு கண் விழித்தான். கட்டிலில் யாரோ தன்னை அணைத்தபடி படுத்திருக்கிறார்கள். அவன் அசையாமல் தன் கையால் அந்த உடலை துழாவினான். படுத்திருப்பது ஒரு பெண். அத்தியாயம் 5. யாரது? திகைப்புடன் கேட்டான் வாசு. நான் தான் சீதை. ஆனால் அந்த குரல் சீதையினுடையது மாதிரி இல்லை. இருந்தாலும் இனிமையாக இருந்தது. மோகம் ஏற்படுத்தும், உறக்கத்தை வரவழைக்கும் குரல். பாலைப்பூவின் மனம் அப்போதும் அறைக்குள் பரவி இருந்தது. நீ யாருன்னு உண்மையை சொல்லணும். நான் சொன்ன மாதிரியே என்னை கூப்பிடுங்க. உங்களை நான் அந்த அளவுக்கு விரும்புறேன். சரி, தூங்குங்க. அவனது நெற்றியில் மந்திரித்தாள். அவன் மீண்டும் உறக்கத்தில் ஆழ்ந்தான். பொழுது விடிந்தது. வாசுதேவன் கோயில் குளத்துக்கு சென்று குளித்தான். அங்கும் யாரையும் காணவில்லை. குளித்துவிட்டு வந்தபோது லாட்டரிக்காரர் கோவிந்தன் டீ கடையில் உட்கார்ந்திருந்தார். வாசுதேவா, அந்த லாட்டரி டிக்கெட்டை எடு, ரிசல்ட்டை பார்த்துடலாம். பரிசு ஏதாவது விழுந்திருக்கா? அப்படித்தான் எனக்கு ஒரு சந்தேகம். வாசுதேவன் பரபரப்புடன் வீட்டுக்குள் ஓடினான். பெட்டியிலிருந்து லாட்டரி டிக்கெட்டை எடுத்து வந்தான். அதை கையில் வாங்கிய கோவிந்தன் பரிசு விழுந்த நம்பர்களை அவசரமாக தேடினார். ஆஹா, அதிர்ஷ்டம் கிட்டத்துல தான் தவறி போயிருக்கு. 4 நம்பர் தான் வித்தியாசம். பரிசு விழுந்த நம்பர் 6, உன் டிக்கெட் நம்பர் 9. எதுக்கும் டிக்கெட்டை பத்திரமா வச்சிரு. பேப்பர்ல அச்சுப்பிழையா கூட இருக்கலாம். வாசுதேவன் டிக்கெட்டை வாங்கி கொண்டு போய் பழையபடி பெட்டிக்குள் வைத்தான். மறுநாள் அவன் டவுனுக்கு செல்ல வேண்டுமென்று நினைத்திருக்கும் நாள். ஆனால் அந்த விஷயமே இப்போது அவன் நினைவில் இல்லை. தன்னுடைய எதிர்பார்ப்பு அநியாயமாக தகர்ந்து போனதாக அவனுக்கு தோன்றியது. 9 மட்டும் 6ஆக மாறிவிட்டால் 1 கோடி ரூபாய் பரிசும் ஒரு எஸ்டீம் காரும் அவனுக்கு கிடைத்திருக்கும். எவ்வளவுதான் படுத்து புரண்டாலும் அவனுக்கு உறக்கம் வரவில்லை. டவுனுக்கு செல்லும் போது சிலையை திரும்பவும் எடுத்து செல்ல முடியாது. எனவே அதை எங்கேயாவது தொலைக்க வேண்டும். ஒரு தடவை தப்பித்து விட்டோ எல்லா தடவையும் சோதனைகளில் இருந்து தப்பிக்க முடியும் என்று சொல்ல முடியாது. அப்போது எதிர்பாராமல் மோகினி கோயில் அவனுக்கு ஞாபகம் வந்தது. நல்ல யோசனை. அதற்குள் இந்த சிலையையும் மறைத்து வைப்போம். அந்த பக்கம் யாரும் அவ்வளவாக போக மாட்டார்கள். நள்ளிரவு ஆனபோது வாசுதேவன் படுக்கையிலிருந்து எழுந்தான். பெட்டியை திறந்து சிலையை வெளியே எடுத்தான். வெளியே நல்ல நிலா வெளிச்சம். ஒற்றையடி பாதை வழியாக கோயிலை நோக்கி நடந்தான். குன்றின் உச்சிப்பகுதியை அடைந்ததும் திரும்பி பார்த்தான். எவரும் தன்னை பின்தொடர்ந்து வரவில்லை என்பது உறுதியானதும் சிலையை வெளியே எடுத்தான். சுற்றிலும் கனமான அமைதி நிலவியது. கருவறை வாசலை அடைந்து உட்புறமாக கையை நீட்டினான். உள்ளிருக்கும் விக்கிரகம் தட்டுப்படவில்லை. உள்ளே நுழைந்தான். பழைய சிலையின் அருகிலேயே தான் கொண்டு வந்த சிலையையும் வைத்தான். அப்போது மேற்புறம் வளர்ந்திருந்த பாலை மரத்தின் இலைகள் முணுமுணுப்பது போல அசைந்தன. ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைத்தது போல அவன் படிகளில் இறங்கத் தொடங்கினான். 3 படிகள் கடந்தபோது ஒரு குரல் கேட்டது. என்ன, கிளம்பிட்டீங்களா? மனத்தை சுண்டி இழுக்கும் கவர்ச்சியான குரல் ஏமாற்றத்துடன் கேட்டது. அதுவும் பின்புறத்தில் இருந்து. சட்டென்று தலையை உயர்த்தினான். கோயிலுக்கு முன்னால் யாரோ நின்று கொண்டிருந்தனர். யார் நீங்க? வாசு கேட்டான். சீதை. என்ன, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? லாட்டரி நம்பரை வேணும்னு தான் தலைகீழா தெரிய வச்சேன். மற்ற யாருக்கும் தெரிய வேண்டாமேன்னு. கடந்த 2 நாட்களாக தன்னுடன் பேசுபவளின் குரல்தான் அது என்பது அடையாளம் தெரிந்தது. உண்மையில் வாசுதேவன் பயந்தே போனான். குறிப்பாக அந்த சுற்றுச்சூழலில் 2 நாட்கள் தன்னிடம் இருந்து துன்பம் துய்த்தாகிவிட்டது. மேற்கொண்டு ரத்தம் குடிக்கும் தருணத்தை எதிர்பார்த்திருக்கிறாளோ என்னவோ. அப்படித்தான் இருக்க வேண்டும். அவன் நடையின் வேகத்தை அதிகப்படுத்தினான். இல்லை, ஓடினான் என்றே சொல்லலாம்.
வீட்டுக்கு வந்து சேர்ந்த பிறகுதான் அவன் மூச்சு சீரடைந்தது. மறுநாள் காலையில் டவுனுக்கு புறப்பட தயாரானான். விடியற் காலையில் ஒரு பஸ் இருக்கிறது. அதில் போனால் சரியான நேரத்துக்கு ஹோட்டலை அடைந்து விடலாம். என்ன, நீ கிளம்புறதுன்னு தீர்மானிச்சிட்டியா? அம்மா கேட்டாள். ஆமாம்மா. தன் ரங்கு பெட்டியை எடுத்தவாறே பதிலளித்தான். என்னைக்கு வருவ? முடியும் போது வரேன். நம்ம பாரம்பரிய வீடு உனக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? என்னடா திடீர்னு இப்படி கேட்குற? அம்மா கேள்விக்குறியுடன் அவனை பார்த்தாள். அப்போது அவள் மனத்தில் அந்த வீடும் சுற்றுப்புறமும் ஓர் ஓவியம் போல தெளிவடைந்தது. சும்மாதாம்மா கேட்டேன் என்றவன் விரைவாக பஸ் ஸ்டாப்பை நோக்கி நடக்கத் தொடங்கினான். நார் சந்திப்பை அடைந்த சற்று நேரத்துக்குள் பஸ் வந்தது. ஏறிக்கொண்டான். வாசுதேவன் கண்ணிலிருந்து மறைவது வரை அவனையே பார்த்து கொண்டிருந்த அம்மா கண்களை துடைத்துக்கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தாள். வாசுதேவன் சரியான நேரத்துக்கு ஹோட்டலை அடைந்தான். கோமஸின் மரணத்தை பற்றி எவரும் எதுவும் கேட்கவில்லை. அந்த கொலைக்கு ஒரு பெண்தான் காரணம் என்ற செய்தியும் பரவிவிட்டிருந்தது. அன்றைய வேலைகளை முடித்துக்கொண்டு ஓய்வுக்காக அறைக்கு திரும்பிய போது சக ஊழியன் ஒருவன் பழைய பேப்பரை பார்த்து கொண்டிருந்தான். ஏன் பழைய பேப்பர் படிக்கிற? வாசு கேட்டான். கைக்கு கிடைச்சது, சும்மா புரட்டிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம், அதை கொடு, நான் ஒரு நம்பர் பார்த்துக்கிறேன். கோபாலன் கொடுத்தான். லாட்டரி டிக்கெட் ரிசல்ட் வந்திருக்கும் பக்கத்தை புரட்டினான் வாசு. கடைசி நம்பர் 6. உண்மையில் அவன் டிக்கெட் நம்பரும் அதுதான். என்ன, பரிசு ஏதாவது விழுந்திருக்கா? நம்பர் ஏதாவது நம்ம டிக்கெட்டை ஒட்டி வந்திருக்கான்னு பார்த்தேன். பேப்பரை கோபாலனிடம் திரும்ப கொடுத்தான். பரிசு அவனுக்குத்தான் விழுந்திருக்கிறது. செய்தியை உடனேயே வெளியே சொல்வது நல்லதல்ல என்று நினைத்தான். எல்லோரும் உறங்கிய பிறகு டிக்கெட்டை வைத்துக்கொண்டு மீண்டும் ஒரு தடவை சரிபார்க்க வேண்டும். அதேபோல் கோபாலன் உறங்கிய பிறகு ஒப்பிட்டு பார்த்தான். என்ன ஆச்சரியம்! அவன் 1 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரன் ஆகியிருக்கிறான். அவன் கண்களையே அவனால் நம்ப முடியவில்லை. திரும்ப திரும்ப லாட்டரி டிக்கெட்டையும் பேப்பரில் வந்துள்ள எண்ணையும் டார்ச் லைட் வெளிச்சத்தில் ஒப்பிட்டு சரிபார்த்தான். சந்தேகமே இல்லை. அதன் பிறகு அவனுக்கு உறக்கம் வரவில்லை. பரிசு விழுந்த டிக்கெட்டை எப்படியாவது பேங்கில் ஒப்படைக்க வேண்டும். அதை பற்றியே யோசித்தான். ஒரு வழியாக பொழுது விடிந்தது. அதற்குள் அவனுக்குள் ஒரு திட்டமும் உருவாகி இருந்தது. அதன்படி உடம்பு சரியில்லை என்று போர்த்தி கொண்டு படுத்தான். கோபாலன் அறையிலிருந்து வெளியேறியதும் டிக்கெட்டை அவசர அவசரமாக எடுத்து அதன் பின்புறம் பெயர் விலாசம் எழுதி கையெழுத்திட்டான். 10 மணி ஆனபோது குளித்தான். பிறகு டாக்டரை பார்க்க போவதாக சொல்லி அங்கிருந்து வெளியேறினான். பேங்கில் அவனது சேமிப்பாக சுமார் 500 ரூபாய் கணக்கில் இருந்தது. அவன் வேலை செய்யும் ஹோட்டலுக்கு அடிக்கடி வருபவர் அந்த பேங்கின் மேனேஜர். அதனால் அவரிடம் அவனுக்கு நல்ல பழக்கம் இருந்தது. அவர் ஒரு பீர் பிரியரும் கூட. பேங்கில் நேராக அவரது அறைக்கு சென்றான். வாப்பா வாசுதேவா, இன்னைக்கு லீவா? அவர் குசலம் விசாரித்தார். ஆமா சார் என்றவன் தனது பாக்கெட்டில் இருந்து லாட்டரி டிக்கெட்டை எடுத்து அவரிடம் நீட்டி பரிசு விழுந்திருக்கும் தகவலை சொன்னான். கூடவே ரிசல்ட் வந்த பேப்பரையும் எடுத்து வந்திருந்தான். மேனேஜர் அவன் சொன்னது உண்மைதானா என்று ஒப்பிட்டு பார்த்தார். சரி, உட்கார் வாசுதேவா. பரவாயில்ல சார், நான் நிற்கிறேன். இனிமே நீ நிற்கக்கூடாது, முதல்ல உட்காரு, வற்புறுத்தினார். பிறகு அட்டெண்டரை வரவழைத்தார். ஒரு சில படிவங்களை அவரே பூர்த்தி செய்து அவற்றில் எல்லாம் அவன் கையெழுத்தை வாங்கினார். பரிசு டிக்கெட்டை பெற்றுக்கொண்டதாக அதன் எல்லா விவரங்களுடன் ரசீது ஒன்றையும் அவனுக்கு வழங்கினார். அப்ப நான் கிளம்பலாம் இல்லையா சார்? வாசுதேவன் இருக்கையிலிருந்து எழுந்தான். மேனேஜர் தன் இருக்கையிலிருந்து எழுந்து அவனிடம் கை குலுக்கி வாழ்த்தினார். மறுநாள் பத்திரிகைகளில் வாசுதேவனுக்கு பரிசு விழுந்த தகவல் வெளியானது. அந்த செய்தி வாசுதேவனின் வீட்டாரையும் எட்டியது. வாசுதேவன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். அவனை பார்ப்பதற்காக ஏராளமானவர்கள் அவன் வீட்டுக்கு வந்து சென்றனர். வந்தவர்கள் எல்லோரும் அவனை பாராட்டவும் செய்தனர். அவர்களில் ஒரு சிலருக்கு அவன் மீது பொறாமையும் இருந்தது. மாலை நேரமான போது குன்றின் உச்சியிலுள்ள மோகினி கோயிலுக்கு போனான் வாசுதேவன். அங்கிருந்து கிளம்பும்போது தெளிவற்ற உருவத்துடன் யாரோ நிற்பதாக அவனுக்கு தோன்றியது. நம்பர் தழகிடா தெரிஞ்சதில்லையா? யாரோ கேட்பது போல் இருந்தது. சுற்றுமுற்றும் பார்த்தான். எவரையும் காணவில்லை. தன் கைக்கு கிடைத்த சிலை மீது அப்போது அவனுக்கு மரியாதை தோன்றியது. கோயிலின் உட்புறம் பார்த்தான். ஒரே இருட்டாக இருந்தது. தீக்குச்சி ஒன்றை உரசி பற்ற வைத்து உட்புறமாக பிடித்தான். அவன் வைத்த சிலை அதற்குள் இருந்தது. ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம். தான் வைத்துவிட்டு போனபடிதான் அந்த சிலை நிற்கிறதா? மாறாக வித்தியாசமாக நின்றிருந்தது. அவன் வைத்தபோது பழைய சிலையின் அருகே நிற்க வைத்திருந்தான். இப்போது சற்று கீழ்ப்புறமாக உள்ளது. அப்படியானால் யாராவது இங்கு வந்திருக்கிறார்களா? அத்தியாயம் 6. யோசனையில் ஆழ்ந்திருந்தவனுக்கு நேரம் இருட்டியதே தெரியவில்லை. குன்றின் உச்சியில் கருமை பரவியது.
தொலைவில் மேற்கு வானில் தெரிந்த சிவப்பு நிறம் சுத்தமாக மறைந்து விட்டிருந்தது. சன்னமான ஒரேயொரு வெள்ளிக்கோடு மட்டுமே அடிவான பரப்பில் தென்பட்டது. திடுமென்று வலுவான காற்று வீசியது. மோகினி பாலை மரம் யாரோ ஒரு ராட்சசன் குலுக்கியது போல அதிர்ந்தது. வாசுதேவனின் உடல் தன்னையும் மீறி நடுங்கியது. உடனே மற்றொரு தீக்குச்சி உரசினான். ஒரு சிறிய குடையின் வட்டத்துக்கு பரவிய வெளிச்சம் ஒரு தடவை தள்ளாடிவிட்டு பிரகாசமாக எரிய தொடங்கியது. நான் சொன்னது சரிதானே? கோயிலை ஒட்டிய பகுதியிலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. யாரது? வாசுதேவன் திடுக்கிட்டபடி கேட்டான். அது எதுக்கு உங்களுக்கு? நம்பர் தலைகீழா தெரிஞ்சது இல்லையா? மறுபடியும் அதே குரல். எனக்கு எதுவுமே விளங்கல. யார் இப்ப என்கிட்ட பேசுறது? வாசுதேவன் மனத்துள் ஏற்பட்ட பயத்தை மறைக்க பெரும்பாடு பட்டான். நான் கூடவே இருந்தேன். இந்த தடவை உங்களுக்கு பரிசு கிடைக்கும்னு எனக்கு உறுதியா தெரியும். தன்னுடன் இருந்தார்களா? யார் தன்னுடன் இருந்தது? அவன் யோசனையில் ஆழ்ந்தான். கிளம்புங்க, உங்க ஆசைப்படியே எல்லாம் நடக்கும். என்ன மறந்துடாதீங்க. இருளிலிருந்து யாரோ சொல்வது கேட்டது. யார் நீங்க? என்ன சொல்றீங்க? இது வேடிக்கை பேச்சுதானே? எனக்கு எல்லாம் தெரியும். தன்னுடன் பேசுவது யார் என்று தெரிந்து கொள்ள விரும்பினான் வாசுதேவன். அருகில் எங்கோ ஒரு பெண் இருக்கிறாள் என்பது விளங்கியது. ஆனால் இருட்டில் அவளை பார்க்க முடியவில்லை. தீக்குச்சி ஒன்றை உரசினான். மறு வினாடி யாரோ கையை வீசி அணைத்தது போல அது அணைந்தது. இப்ப என்ன தெரிஞ்சுக்க வேணாம். என்னை அழைச்சிக்கிட்டு போகும்போது நான் வருவேன். நீங்க கூப்பிட்டாலும் இல்லைன்னாலும் நான் எப்பவும் உங்க கூடவே இருப்பேன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குழப்பத்தில் ஆழ்ந்தவனைப் போல் அப்படியே அசைவற்று நின்று போனான் வாசுதேவன். மறுநாள் பத்திரிகையில் முக்கியமான ஒரு செய்தி வெளியானது. வாசுதேவனின் பரம்பரை வீடான கொல்லம் விலை வீட்டில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதுடன் போலி மதுபானங்கள் தயாரிப்பதாகவும் அது குற்றம் சாட்டியது. செய்தியை வாசித்த உடனேயே அந்த இடத்துக்கு விரைந்தான் வாசுதேவன். வீட்டை நெருங்கிய போது பெரிய மக்கள் கூட்டம் ஒன்று அதை சூழ்ந்திருந்தது. காவல்துறை மற்றும் எக்சைஸ் துறையின் வாகனங்கள் வெளியே நின்றிருந்தன. மேற்கூறிய 2 இடங்களுக்கும் தகவல் தெரிவித்தவள் யாரோ ஒரு பெண்ணாம். அங்கிருந்த மொத்த பொருள்களையும் போலீசார் வாரிக்கொண்டு போனார்கள். ஆனால் அதன் உரிமையாளர்கள் எவரும் அந்த பகுதியிலேயே தட்டுப்படவில்லை. தற்சமயம் அந்த சொத்துக்களின் உரிமையாளர் ராமநாதன் என்று தெரிய வந்தது. ஆனால் அவரிடமும் அந்த கட்டிடம் மற்றும் நிலப்பகுதிக்கு உரிய பத்திரங்களோ தஸ்தாவேஜுகளோ கிடையாது. அன்று இரவு வாசுதேவன் தன் அறைக்குள் படுத்திருந்தான். மேற்கொண்டு டவுனில் உள்ள ஹோட்டலில் வேலைக்கு போக வேண்டாம் என்று தீர்மானித்திருந்தான். அதுக்குள்ள தூங்கிட்டீங்களா என்ன? அதே பெண் குரல். இல்ல, யாரது? அவன் திடுமென்று கேட்டான். நான் தான். கூடவே அறைக்குள் பாலைப்பூவின் நறுமணம். இது அவளேதான். கடந்த ஒரு சில இரவுகளில் தன்னுடன் தங்கியவள். அவனுக்கு அருகில் வந்தாள். இன்னும் நான் உங்களிடம் என்னை பற்றி சொல்லவில்லை அல்லவா? அவள் அவனை ஒட்டி படுத்தாள். சீரைக்குட்டி என்று சொன்ன ஞாபகம். அது நான் சும்மா சொல்லி வைத்த பெயர். என் உண்மையான பெயர் வசந்தசேனை. நீங்கள் என்னை வசந்தா என்றே கூப்பிடலாம். அவள் கூறினாள். இப்படி ஒரு பெயரை சமீப காலமாக நான் எங்குமே கேள்விப்பட்டதாக ஞாபகம் இல்லை. தன் சந்தேகத்தை வெளிப்படுத்தினான். நான் இந்த ஊர்க்காரி இல்லை. கொஞ்சம் தொலைவில் இருந்து வருபவள். இன்னும் விளக்கமாக சொல்வதானால் உங்களுடன் கிளம்பி வந்திருப்பவள். நிஜமாவா? அப்படி யாரையும் நான் இதுவரை பார்க்கவில்லையே. நான் கடந்த சில நாட்களாக உங்களுடன் தான் இருக்கிறேன். அவள் அவன் மார்பு ரோமங்களை அலைந்தபடி பேசினாள். அவன் பதில் எதுவும் சொல்லவில்லை. முதலில் உங்கள் பாரம்பரிய வீட்டை விலைக்கு வாங்க வேண்டும். நீங்கள் ராமநாதனை சென்று சந்தித்தால் போதும். உங்களுக்கு கிடைக்கும் பணத்தில் இருந்து 1,00,000 ரூபாய் மட்டும் கொடுங்கள். அந்த சொத்து முழுவதும் உங்களுக்கு சொந்தமாகிவிடும். நிஜமாகவா? ஆமாம். உங்கள் கைக்கு பணம் வந்தவுடன் அவரை சந்தியுங்கள். 1 மாதத்துக்கு பிறகு அவனது கணக்கில் பேங்கில் பணம் சேர்ந்திருக்கும் விவரம் தபாலில் வந்தது. அன்று இரவு ராமநாதன் வழக்கம் போல தனது படுக்கையறைக்குள் நுழைந்தார். பணத்தை வட்டிக்கு விடுபவர் அவர். அதனால் அன்றைய வரவு செலவு கணக்கை பார்த்தார். பிறகு நிலுவையில் உள்ளவர்களின் கணக்கை பார்த்தார். கடிகாரத்தில் மணி 12 அடித்தது. எல்லாவற்றையும் மூட்டை கட்டி வைத்துவிட்டு படுக்கையில் சாய்ந்தார். அவருடைய வழக்கம் அதுதான். என்ன காரணத்தாலோ அன்று அவருக்கு உறக்கம் வரவில்லை. திரும்பியும் புரண்டும் படுத்தார். ராக்கோழி கூவியது. என்ன ராமநாதன், தூக்கம் வரலையா? திடுமென்று ஒரு பெண் குரல் கேட்டது. என்ன இது? அறைக்குள் யாராவது நுழைந்திருக்கிறார்களா என்ன? ராமநாதனுக்குள் பயம் மேல் எழும்ப தொடங்கியது. படுக்கையிலிருந்து துள்ளி எழுந்தவர் விளக்கின் சுவிட்சை தட்டினார். ஆனால் லைட் எரியவில்லை. என்ன ஏதென்று யோசிக்காமல் தீப்பெட்டியை தேடி எடுத்து மண்ணெண்ணெய் விளக்கை ஏற்றினார். பேரழகான பெண் ஒருத்தி கதவுக்கு அருகே நின்று கொண்டிருந்தாள். அவிழ்ந்து கிடக்கும் அவள் தலைமுடி பின்புறத்தில் புட்டப்பகுதியையும் தாண்டி நீண்டிருந்தது. அவள் கண்களில் பிரத்யேகமான ஒரு பளபளப்பு.
ராமநாதனின் கண்கள் கதவு தாழ்பாலின் மீது வரை சட்டென்று திரும்பியது. தாழ்பால் போட்டபடியே இருந்தது, கதவும் மூடியபடியே இருந்தது. இந்த நிலையில் இவள் எப்படி தனது அறைக்குள் நுழைந்திருக்க முடியும்? ராமநாதனின் மூளைக்குள் கேள்வி குடைந்தது. சந்தேகத்துடன் அவளை மறுபடியும் பார்த்தார். உண்மையை சொல், யார் நீ? எப்படி இந்த அறைக்குள் வந்தாய்? ராமநாதன் கேட்டார். உங்கள் கேள்விக்கான பதிலை சொல்ல நான் நிறைய விஷயங்களை அடுக்க வேண்டியிருக்கும். அதற்கெல்லாம் எனக்கு இப்போது நேரமில்லை. இதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், நான் எப்போது வேண்டுமானாலும் எந்த இடத்திலும் நுழைய முடியும். சரி, நான் இன்னும் வந்த விஷயத்தை சொல்லவில்லையே. அவள் ராமநாதனை பார்த்தபடி பேசினாள். அவள் பார்வையில் ஏதோ ஒரு விபரீதம் இருப்பதாக அவருக்கு தோன்றியது. இவள் சாதாரணமான ஒரு பெண் அல்ல. ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கிறேன். என்னவாக இருந்தாலும் சொல். அவள் ராமநாதனை நெருங்கினாள். ராமநாதன் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த உருவம் மேற்புறமாக உயர்ந்து வளரத் தொடங்கியது. இன்னும் சற்று நேரத்தில் அவள் தலை மேல்புறம் அச்சில் இடித்துவிடும். என்ன இது? நான் காண்பது ஒரு மனித உருவம்தானா? அவருக்குள் பயம் உயரத் தொடங்கியது. தற்போது உங்களுக்கு சொந்தமாக உள்ள கொல்லம் விலை இல்லத்தை என்ன விலை கொடுத்தால் விற்பீர்கள்? அவள் குரல் நிதானமாக ஒலித்தது. 5 லட்சம் மதிப்பு அதற்கு. அது நியாயமான முறையில் வியாபாரம் நடந்திருந்தால். ஆனால் அது நீங்கள் மோசடி செய்து கைப்பற்றியதாயிற்றே. அதுவும் வெறும் 1000 ரூபாய் கொடுத்து உதவியது. தெளிவாக சொன்னால், நோயாளியான குடும்பத் தலைவருக்கு கொடுத்த பணம். அதிலும் வட்டியை பிடித்து கொண்டு கொடுத்தீர்கள். என்ன, நான் சொன்ன கணக்கு சரிதானே? அதை கேட்ட ராமநாதன் நடுங்கினார். பக்கத்தில் சாட்சியாக இருந்தது போல் எவ்வளவு துல்லியமான கணக்கு! சரியான தொகை 957 ரூபாய். என்ன, பதிலை காணோம்? ஆமாம், உண்மைதான், சரிதான். அதனால் 50,000 ரூபாயை வாங்கி கொண்டு அந்த வீட்டை வாசுதேவனுக்கு விற்கிறீர்கள். வேறு யாருக்காவது கொடுத்தால் 5 லட்சம் கிடைக்குமே. ராமநாதன் தயங்கினார். உங்களுக்கு 50,000ஆவது கிடைக்கட்டும் என்று நினைத்தேன். முடியாது, இதற்கு நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். நீங்கள் வாசுதேவனுக்கு நான் சொன்னபடி விற்கிறீர்கள். என்ன, பயமுறுத்தலா? எனக்கும் சிலதெல்லாம் தெரியும். ராமநாதனுக்கு மந்திர வேலைகளில் ஈடுபாடு உண்டு. அருகில் இருந்த மேஜையின் ராயரை திறந்து கருப்பு நிற சரடு ஒன்றை கையில் எடுத்தார். அதை உதடுகளுக்கு அருகே கொண்டு சென்று மந்திரித்தார். ஓம் பத்ரகாளி ஸ்வாகா ஸ்வாகா. மந்திரித்தவாறே அதை அவள் மீது எறிந்தார். அவர் ஜபித்த அதே மந்திரத்தை வசந்தசேனையும் மந்திரித்தாள். அதனால் அவர் எறிந்த சரடு சரியாக இருவருக்கும் இடையில் வந்து விழுந்தது. கண்மூடி திறப்பதற்குள் அந்த சரடில் இருந்து வெண்மையான புகை உயரத் தொடங்கியது. ஓரிரு வினாடிகளுக்குள் அது முற்றிலுமாக எரிந்து சாம்பலானது. வசந்தசேனையின் உதடுகள் வேறொரு மந்திரத்தை உச்சரிக்கத் தொடங்கின. ராமநாதனின் உடலை யாரோ கயிற்றால் கட்டி இருக்குவது போல அவருக்கு தோன்றியது. அவர் கண்கள் பிதுங்கி கீழே விழுவன போல துருத்தி கொண்டு வந்தன. இப்போது என்ன சொல்கிறீர்கள்? நான் யாரென்று புரிந்ததா? நான் சொன்னபடி நடந்து கொள்கிறீர்கள். நாளைக்கு வாசுதேவன் வருவார். அதற்கு ராமநாதன் பதில் எதுவும் சொல்லவில்லை. தலை குனிந்தவாறு நின்று கொண்டிருந்தார். வசந்தசேனை சொன்னது போல மறுநாள் வாசுதேவன் 50,000 ரூபாயுடன் வந்து சேர்ந்தான். உனக்காக என்னிடம் வாதாடிய அந்த பிசாசு யார்? ராமநாதன் கேட்டார். பிசாசா? வாசுதேவன் கேட்டான். ஆமாம், ஒரு மோகினி. எனக்கு எந்த பிசாசையும் மோகினியையும் தெரியாது. இந்தாருங்கள் பணம். இதில் 50,000 இருக்கிறது. உங்களிடம் ஏதாவது பத்திரம் இருந்தால் அதை திருப்பி தாருங்கள். வாசுதேவன் கேட்டுக்கொண்டான். ராமநாதன் வீட்டுக்குள் போனார். திரும்பி வரும்போது அவரிடம் ஓர் உரை இருந்தது. இந்தா, அவனிடம் கொடுத்தார். உரையை நீங்களே பிரியுங்கள். உரையை பிரித்த ராமநாதன் அதற்குள்ளிருந்து ஒரு காகிதத்தை எடுத்தார். மறு வினாடி அந்த காகிதத்தின் ஒரு மூலையில் தீ கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. வெப்பம் தாங்காமல் ராமநாதன் சட்டென்று காகிதத்தை கீழே போட்டார். அத்தியாயம் 7. இருவரது கண்களுக்கு முன்பாகவே அந்த காகிதம் எரிந்து சாம்பலானது. என்ன செய்வது என்று புரியாமல் பரிதாபமாக வாசுதேவனையே பார்த்தார் ராமநாதன். பரவாயில்லை, பயப்படாதீங்க. ஆதாரம் எதுவும் இல்லைன்னாலும் நான் சொன்னபடி பணத்தை கொடுக்கிறேன். வாசுதேவன் நோட்டுக்கட்டை அவருக்கு முன்னால் எடுத்து வைத்தான். ராமநாதன் நோட்டுக்கட்டை கையில் எடுத்து பார்த்தார். திருப்தி அடைந்தார். சரி, உன் விருப்பப்படியே நடக்கட்டும் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்குள் போனவர் ஒரு சாவி கொத்தை எடுத்து வந்து அவன் கையில் கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்ட வாசுதேவன் மகிழ்ச்சியுடன் வீட்டை அடைந்தான். அம்மாவிடம் சாவியை ஒப்படைத்தான். சாவி கொத்தை பார்த்த அவர் அசந்தே போனார். அவர் கனவில் கூட நினைக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. மறுநாள் 2 வேலையாட்களை ஏற்பாடு செய்து வீட்டின் உள்ளேயும் வெளியேயும் சுத்தம் செய்ய வைத்தான். 3வது நாளன்று அந்த வீட்டில் குடியேறவும் செய்தான். செய்தியை அறிந்த கிராம மக்கள் ஒட்டுமொத்தமாக மூக்கின் மீது விரல் வைத்தனர். சட்டென்று அவர்களால் இதை நம்பி ஒப்புக்கொள்ளவும் முடியவில்லை.
அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டம் இது. அவர்கள் அந்த வீட்டுக்கு குடிவந்த அன்று இரவு வாசுதேவன் தென்புற அறையில் படுத்து கொண்டிருந்தான். நள்ளிரவான போது அவள் வந்தாள். நீங்கள் இன்னும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அவள் அவன் காதில் மந்திரித்தாள். என்ன செய்ய வேண்டும் சொல். சவுக்கைக்கு தென்புறம் வளர்ந்திருக்கும் எட்டி மரத்தின் அடியில் மண்டபம் ஒன்றை கட்ட வேண்டும். பொருத்தமான ஒருவரை அதற்காக தேட வேண்டும். அதற்கென்ன, செய்துவிட்டால் போகிறது. ஒரு வகையாக அலைந்து திரிந்து கல்லில் சிற்பம் வடிக்கும் தேர்ந்த சிற்பி ஒருவரை அழைத்து வந்தான். சிற்பியின் ஆலோசனைப்படி சற்று தொலைவில் காட்டுக்குள் விக்கிரகம் எதுவும் இல்லாத ஒரு கோயிலின் சிறிய மண்டபத்தை ஒவ்வொரு கல்லாக கவனமாக பெயர்த்து எடுத்து லாரி ஒன்றில் கொண்டு வந்தனர். மண்டப விஷயத்தில் யாரும் நல்ல வேளையாக எந்த பிரச்சனையையும் எழுப்பவில்லை. எட்டி மரத்தின் கீழ் சிறிய மண்டபம் பழையபடி உருவம் பெற்றது. அன்றைக்கும் அவள் வழக்கம் போல நள்ளிரவில் வந்து சேர்ந்தாள். இனிமேல் நீங்கள் செய்யப்போகும் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அவள் குறிப்பிட்டாள். அப்படி என்ன வேலை அது? வாசுதேவன் கேட்டான். வேலை சுலபமானதுதான். ஆனால் யாருக்கும் அது தெரியாமல் இருப்பதற்குத்தான் எச்சரிக்கை தேவை. குன்றின் உச்சியில் உள்ள கோயிலில் நீங்கள் வைத்திருக்கிற சிலையை எடுத்து வந்து இந்த மண்டபத்துக்குள் வைக்க வேண்டும். எப்போது செய்ய வேண்டும்? இன்றைக்கே, இப்போதே. நானும் உங்களுடன் துணையாக வருகிறேன். சற்று நேரத்துக்குள் அவர்கள் இருவரும் அங்கிருந்து வெளியேறினர். நிலவு வெளிச்சமற்ற ஓர் இரவு அது. மிக மங்கலான இயற்கை வெளிச்சம் சன்னமாக பூமியை நனைத்திருந்தது. ஒற்றையடி பாதையின் வழியாக குன்றை நோக்கி பயமற்றவனாக நடந்தான். நல்ல வேளையாக வழியில் எவரும் தட்டுப்படவில்லை. குன்றின் அடிவாரத்தை அடைந்தான். ஒழுங்கு வரிசையற்று கிடந்த கற்படிகளில் மிதித்து குன்றின் மேற்பரப்பை அடைந்தான். மோகினி பாலை மரத்தின் நிழல் அந்த மண்டபத்தை மேலும் இருட்டாக்கி இருந்தது. நடுங்கும் கால்களுடன் வாசுதேவன் மண்டபத்தை நெருங்கினான். அதன் உட்பகுதியில் இருப்பது எதுவும் அவனது கண்களுக்கு தட்டுப்படவில்லை. தீப்பெட்டியை எடுத்து ஒரு தீக்குச்சியை உரசினான். இப்போது மோகினி சிலை பீடத்தின் மேற்புறத்தில் இருந்தது. வாசுதேவன் சிலையை கையில் எடுத்தான். எச்சரிக்கையுடன் சுற்றுமுற்றும் பார்த்தவனாக படிக்கட்டுகளில் கீழ் நோக்கி இறங்கத் தொடங்கினான். சற்று தொலைவு நடந்தபோது யாரோ எதிரில் வருவதாக தோன்றியது. அருகில் நெருங்கிய போதுதான் ஆள் யாரென்று அடையாளம் தெரிந்தது. லாட்டரி டிக்கெட் விற்கும் கோவிந்தன். யாருப்பா அது? கோவிந்தன் கேட்டார். நான் தான் வாசுதேவன். அவன் குரலில் பயம் தெரிந்தது. நிஜமாவா? இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர? தூக்கம் வராதால கொஞ்ச நேரம் காத்தாட நடக்கலாம்னு வந்தேன். நல்ல வேடிக்கை. நடுராத்திரியில காத்து வாங்குறதா? ஆமா, அது என்ன கையில? பாவி பார்த்து விட்டான். கேட்கிறான். அது ஒண்ணுமில்ல. வாசுதேவன் கையில் இருந்த காகித பொட்டலத்தை முதுகு பக்கமாக மறைத்தான். ஆனால் கோவிந்தன் வாசுதேவனிடம் உள்ள பொட்டலத்தை எட்டி பிடித்தான். உள்ளே இருப்பது நோட்டுக்கட்டுகளோ என்னவோ. இந்த நேரத்தில் வாசுதேவனிடம் மல்லு கட்டினால் வேறு எவருக்கும் தெரியாது என்று நினைத்தார் கோவிந்தன். பணமாக இல்லாவிட்டாலும் அவனிடம் இருப்பது ஏதாவது விலையுயர்ந்த பொருளாக இருந்தாலும் போதுமே. கோவிந்தனை ஒரு நல்ல மனிதர் என்று சொல்ல முடியாது. வாசுதேவனுக்கு லாட்டரி பரிசு கிடைத்ததால் கோவிந்தனுக்கும் அதில் ஒரு பங்கு கிடைத்திருந்தது. பொட்டலம் இப்போது கோவிந்தனின் கைகளில். வாசுதேவன் அதை அவரிடம் இருந்து பிடுங்க முயன்றான். கோவிந்தன் விடவில்லை. கொஞ்சம் பொறு, பொட்டலத்தில் என்ன இருக்கிறது என்று பார்த்து விடுகிறேன். வாசுதேவனின் உடல் நடுங்கத் தொடங்கியது. கோவிந்தா, அதை கையால் தொடக்கூடாது. அது ஒரு மருந்து பொருள். இரவில் சுடுகாட்டிலிருந்து பறித்தெடுத்தது அது. வாசுதேவன் வாய்க்கு வந்ததை எடுத்து விட்டான். கோவிந்தனுக்கு மனம் மாறியதோ அல்லது அருவருப்பு தோன்றியதோ என்று தெரியவில்லை. மேற்கொண்டு பிரிக்காமல் துணி பொட்டலத்தை அப்படியே வாசுதேவனிடம் கொடுத்தான். அதை முதல்லையே சொல்ல வேண்டியதுதானே? நீங்க எங்க போறீங்க? வாசுதேவன் கேட்டான். அதை உன்கிட்ட சொல்ல முடியாதே. எல்லாம் நல்லதுக்குத்தான். சரி, நான் கிளம்புறேன். கோவிந்தன் இருளில் மறைந்தார். வாசுதேவன் நிம்மதி பெருமூச்சு விட்டவனாக அங்கிருந்து நடக்கத் தொடங்கினான். குன்றை கடந்ததும் நடையின் வேகத்தை அதிகரித்தான். முதல் வேளையாக கையில் இருந்த சிலையை பொட்டலத்திலிருந்து பிரித்தெடுத்து புதிய மண்டபத்தினுள் வைத்தான். பிறகு நிதானமாக தன் அறைக்கு வந்து சேர்ந்தான். படுக்கை அறையில் அவள் அவனை எதிர்பார்த்து காத்திருந்தாள். எல்லாமே நல்லபடியாக முடிந்துவிட்டது இல்லையா? ஆமாம், ஆனால் நடுவில் ஒரு சிக்கல். அந்த கோவிந்தன் வந்து பொட்டலத்தை பிடுங்கியதையா சொல்கிறீர்கள்? ஆமாம். அது எப்படி உனக்கு தெரியும்? அது ஒரு ரகசியம் என்றவள் குறும்பாக சிரித்தாள். ஆச்சரியமாக இருக்கிறதே. இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? நேரம் வரும்போது புரியும். அப்போது இதெல்லாம் சாதாரணம் என்று தோன்றும். சரி, முக்கியமான மற்றொரு விஷயம். இதை பற்றி வேறெவரிடமும் மூச்சுவிடக்கூடாது. உங்கள் அம்மாவிடம் கூடத்தான். சொல்ல மாட்டேன். நாட்கள் 2 நகர்ந்தன. வாசுதேவனை தேடி கல்யாண யோகம் வந்து சேர்ந்தது.
பெண் வீட்டார் வடதிசைக்காரர்கள், பணக்கார குடும்பம். பெண்ணுடன் தேவையான வசதிகளையும் செய்து தருவதாக தரகர் தகவல் சொல்லிவிட்டு போனார். வழக்கம் போல அவள் வந்தாள். வாசுதேவன் அவளிடம் தகவல் சொன்னான். அவள் சற்று நேரம் மௌனமாக யோசனையில் ஆழ்ந்தாள். பிறகு சொன்னாள், அந்த பெண் உங்களுக்கு வேண்டாம். உங்களிடமே இப்போது தேவையான அளவுக்கு பணம் இருக்கிறதே. சமயம் வரும்போது நானே சொல்கிறேன். இப்படி சொல்வதால் என் மீது உங்களுக்கு கோபம் இல்லையே? இல்லை, உன் மீது எனக்கு ஒருபோதும் கோபம் ஏற்படாது. உன் சொல்லை எதற்காகவும் மீறவும் மாட்டேன். அது போதும் எனக்கு. ராமநாதன் வாசுதேவனை கண்காணிக்க ஏற்பாடு செய்திருந்தார். லாட்டரியில் பரிசு விழுந்த பிறகு வாசுதேவனிடம் ஏற்பட்ட விரைவான வளர்ச்சி அவருக்குள் ஒருவித எரிச்சலை ஏற்படுத்தியிருந்தது. அது மட்டுமா, பணத்தை கொடுத்து அவன் பத்திரத்தை வாங்க வந்தபோது அது தீப்பற்றி எரிந்து போனதும் அவருக்குள் கோபத்தை கிளப்பியது. அவர் வாசுதேவனை வீணாக சந்தேகிக்க தொடங்கினார். அதை நெருக்கமானவர்களிடம் கூட சொல்லாமல் வெகுநாள் மனதுக்குள்ளேயே போட்டு வைக்கவும் செய்தார். ஒரு நாள் ராமநாதனிடம் வட்டிக்கு பணம் வாங்கும் வியாபாரி ஒருவர் வந்தார். வியாபாரத்தின் பொருட்டு ஊர் ஊராக செல்லும் முத்துசாமி என்ற அந்த வியாபாரிக்கு ஒரு சில மந்திரவாதிகளும் பழக்கம். அவரிடம் ராமநாதன் முதல் தடவையாக வாசுதேவனை பற்றி கூறினார். முத்துசாமி ராமநாதனின் சந்தேகம் நியாயமானதுதான் என்று ஒப்புக்கொண்டார். பில்லி சூனியம் மாதிரி துர்மந்திரவாதம் புரியும் கேசவன் என்ற மந்திரவாதி சட்டென்று முத்துசாமிக்கு ஞாபகம் வந்தார். அதிசயகரமான எத்தனையோ வித்தைகளை மந்திரத்தின் மூலம் செய்திருப்பவர் அவர். எல்லாவற்றுக்கும் மேலாக இறந்து போனவர்களின் ஆவிகளை வரவழைத்து உயிரோடு இருப்பவர்களின் உடலுக்குள் புகுத்தி பேச வைத்திருப்பவர். விஷயத்தை என்னிடம் விட்டுவிடுங்கள். இதற்கு பொருத்தமான மனிதரை நான் உங்களிடம் அழைத்து வருகிறேன். முத்துசாமி உறுதியளித்தார். நாளை அல்லது நாளை மறுநாள் நான் அவரை எதிர்பார்க்கலாமா? இல்லை, அவசரப்படாதீர்கள். அவர் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் இருப்பாரோ யாருக்கு தெரியும். விசாரித்து அவரிடம் பேசிய பிறகு தகவல் சொல்கிறேன். ராமநாதன் திருப்தி அடைந்தார். 3 நாட்களுக்கு பிறகு ஒரு பெரியவரை ராமநாதனின் வீட்டுக்கு அழைத்து வந்தார் முத்துசாமி. பீதி ஏற்படுத்தக்கூடிய ஒரு முகம் கேசவனுடையது. உறுதி வாய்ந்த ஆரோக்கியமான உடல். வயதாகியிருந்த போதிலும் அடர்த்தியாக வளர்ந்திருந்த தாடியும் மீசையும் நரைத்திருந்தன. கழுத்தை சுற்றி ருத்ராட்ச மாலை. அதையொட்டி கழுத்தில் தொங்கிய செயினில் பதக்கம் மாதிரி தொங்கவிடப்பட்டிருந்தது ஏதோ ஓர் உயிரின் மண்டையோடு. அவர் கண்கள் சிவந்தபடியே வெறித்திருந்தன. நீண்டு வளைந்த கழுகின் அலகுகள் போன்ற மூக்கு எப்படிப்பட்டவரையும் பயப்படுத்தக்கூடியது. அவரின் கை கால்களில் நீல நிற நரம்புகள் வேர்களைப் போல புடைத்து கொண்டிருந்தன. புகையிலை கரைப்படிந்த பற்களுக்கு நடுவே தேவைக்கும் அதிகமான இடைவெளிகள் தென்பட்டன. அசைவ உணவுகளுடன் மது வகைகளும் தான் அவரது முக்கியமான உணவு. என்ன சாப்பிட்றீங்க? ராமநாதன் கேட்டார். தன் வீட்டுக்கு முன்புறமுள்ள அவுட் ஹவுஸில்தான் அவரை தங்க வைத்திருந்தார் ராமநாதன். அதை கேட்டவுடன் கேசவன் முத்துசாமியை பார்த்தார். முத்துசாமி ஏதோ ஜாடை செய்தார். உடனே விஷயத்தை புரிந்து கொண்ட ராமநாதன் அலமாரியை திறந்து மதுபாட்டில் ஒன்றையும் டம்ளர் மற்றும் ஒரு பாட்டில் குளிர்ந்த தண்ணீரையும் அவருக்கு முன்பாக எடுத்து வைத்தார். பிராண்டி பாட்டிலை பார்த்ததும் கேசவனின் கண்கள் பளபளத்தன. பரபரவென்று பாட்டிலின் மூடியை திருகி திறந்தவர் கிளாஸில் பாதியளவுக்கு தங்க நிறமான அந்த திரவத்தை ஊற்றினார். அதனுடன் தண்ணீர் எதுவும் கலக்காமல் சடக்கென்று அதை அப்படியே தன் வாய்க்குள் ஊற்றிக்கொண்டார். பிறகு உதடுகளை நன்றாக இடது கையால் துடைத்தபடி கேட்டார். இனி நீங்க சொல்லுங்க, என்ன விஷயம்னு? ராமநாதன் ஆரம்பத்தில் தயங்கினாலும் பின்னர் விலாவாரியாக விஷயத்தை விவரித்தார். எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்ட கேசவன் தனது தோள்பையில் இருந்து ராசி பலகை மற்றும் சோழிகளை வெளியே எடுத்தார். அவற்றை முறைப்படி அடுக்கினார். அத்தியாயம் 8. மரப்பட்டைகளால் ஆன மிகவும் பழமை வாய்ந்த பாய் ஒன்றை தரையில் விரித்தார் கேசவன் மந்திரவாதி. அதில் என்னென்னவோ கட்டங்கள் வரையப்பட்டிருந்தன. பையில் இருந்த சங்குகளை எடுத்து வெவ்வேறு கோணங்களில் அவற்றை கட்டங்களில் வைத்தார். சற்று நேரம் கண்களை மூடியபடி இடது கையால் தாடி ரோமங்களை அலைந்தார். திடுமென்று அவர் தலை ஒரு தடவை குலுங்கி நிமிர்ந்தது. அவ்வளவு சீக்கிரத்தில் பிடிபடக்கூடிய ஒருவர் அல்ல அவனுக்கு துணையாக இருப்பவர். எப்படிப்பட்ட சவாலையும் சமாளிக்கும் ஆற்றல் வாய்ந்த ஒரு துணை அது. கேசவன் பேசினார். அப்படின்னா? ராமநாதன் கேட்டார். இரத்த மோகினி, பச்சை இரத்தம் குடிக்கக்கூடியவள் மட்டுமில்லை, அங்குலம் அங்குலமாக ஒவ்வொன்னையும் கீறி எறியக்கூடியவள். யார் மீதும் அன்பு வைக்காதவள். சுருங்கச் சொன்னால் பயமே இல்லாதவள். கேசவன் நிதானமாக விளக்கினார். அப்படியானால் அவள் எப்படி அவனுடன்? முத்துசாமி கேட்டார். அது பூர்வ ஜென்ம பலன் என்றே தோன்றுகிறது என்ற கேசவன்
சங்குகளையும் சோழிகளையும் இடமாற்றி வைத்து பார்த்தார். ஒவ்வொரு நடவடிக்கையின் இறுதியிலும் அவரது நெற்றியில் சுழிவுகள் தோன்றி மறைந்து கொண்டிருந்தன. இது எங்கிருந்து வந்து அவனோட சேர்ந்திருக்கு? முத்துசாமி கேட்டார். அதை சொல்ல முடியல. சரி, எப்படி அவனை பிடிச்சிருக்கு? அதையும் கண்டுபிடிக்க முடியலையே. அப்படின்னா இதுக்கு என்னதான் பரிகாரம்? நீங்க சொல்ல வர்றது அவனை கொலை பண்ணி மறுபடியும் அந்த சொத்துக்களை கைப்பற்றணுங்கிற நோக்கத்திலையா? கேசவன் ராமநாதனிடம் கேட்டார். ஏறத்தாழ என் நோக்கம் அதுதான். இப்போதைய சூழ்நிலையில இத பத்தின விவரங்கள் அந்த 2 பேரையும் தவிர அவங்க அம்மாவுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம். அவங்க மட்டும் இல்லாம போயிட்டா அதையெல்லாம் பழையபடி என் பெயருக்கு பத்திரமா எழுதிக்க தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் கச்சிதமா செஞ்சு வச்சிருக்கிறேன். ராமநாதன் தன் உள்ள கிடக்கையை வெளியிட்டார். இது கொஞ்சம் சிரமமான வேலைதான். ஆனா முடியக்கூடியது. செலவு கொஞ்சம் அதிகமாகும். தோராயமா 10,000 15,000 வரைக்கும் ஆகலாம். கேசவன் ஒரு தீர்மானத்துக்கு வந்தவராக பதிலளித்தார். கவலைப்படாதீங்க, இதுக்காக 50,000 ரூபாயை கூட நான் செலவழிக்க தயார். ஆனா வேலை கச்சிதமா முடியணும், ராமநாதன் கூறினார். அப்படின்னா முதல்ல ஒரு பூனையை உயிரோட கொண்டு வாங்க. நாம ஆரம்பத்தை அங்கே இருந்து வச்சுப்போம். அது பலிக்கலன்னா தொடர்ந்து ஒரு கிடாரிய பலி கொடுக்க வேண்டி இருக்கும். கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நம்ம கிட்ட இங்கேயே தயாரா இருக்கு, ராமநாதன் பதிலளித்தார். நாளைக்கு சாயந்தரம் பூனை இங்க வந்து சேரட்டும். கூடவே பூஜை சாமான்கள் வழக்கம் போல. அதிகப்படியா 7 தேள்கள், 7 சிலந்தி பூச்சிகள், 7 ஓணான்களும் தேவை. இது எல்லாத்தையும் அக்னியில ஹோமிக்க வேண்டியிருக்கு. அதுக்கென்ன, எல்லாத்தையும் கரெக்டா கொண்டு வந்து சேர்த்துற சொல்றேன். முத்துசாமி மந்திரவாதி பட்டியலில் குறிப்பிட்டிருந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பதாக உறுதியளித்தார். ஆனால் மேற்குறிப்பிட்ட உயிர்களை எப்படி எடுத்து வருவது? இதற்கு யாரை போய் தேடுவது? தேள், சிலந்தி, ஓணானையெல்லாம் பிடிக்கிறது சிரமமாயிருந்தா அதுக்கும் நம்மகிட்ட ஒரு ஆள் இருக்கான். 50 ரூபாய் கொடுத்தா எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பான். என் சிஷ்யன்தான் அவன், கேசவன் யோசனை தெரிவித்தார். மறுநாள் ராமநாதனின் வீட்டு சவுக்கைக்கு பின்னால் ஒரு பெரிய ஓலை கொட்டகை போடப்பட்டது. அது சுற்றிலும் மறைக்கப்பட்டது. பொழுது இருட்டிய நேரத்தில் கேசவனின் சீடப்பையன் ஒருவன் முன்னர் குறிப்பிட்ட உயிரினங்களை சிறிய சிறிய கூடைகளில் போட்டு அதை ஒரு பெரிய கூடைக்குள் வைத்து எடுத்து வந்தான். கொட்டகையின் நடுவில் 1 அடி ஆழமும் 2.5க்கு 2.5 அகல நீளம் கொண்ட ஹோமகுண்டம் அமைக்கப்பட்டது. இரவு 10 மணி ஆனபோது ஹோமம் ஆரம்பமானது. ஹோமகுண்டத்தில் சிறிய சிறிய சமிதுகளை போட்டு நெய்யூற்றி நெருப்பு பற்ற வைக்கப்பட்டது. சற்று நேரத்தில் ஹோம நெருப்பு கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. கேசவன் பைசாசிகமான மந்திரங்களை உருவிட்டபடி ஹோமத்திர விஷயங்களை வீசி எறிந்து கொண்டிருந்தார். அக்னி ஜுவாலைகள் உயர்ந்தன. ஹோமகுண்டத்து புகை மூலம் பரவிய துர்நாற்றம் தாங்க முடியாததாக இருந்தது. தீக்கங்குகள் ஜொலித்த போது கேசவன் ஒரு தேலை எடுத்து ஹோமகுண்டத்துக்குள் எரிந்தார். இப்படியே ஒவ்வொன்றையும் வரிசை கிரமப்படி எரிந்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு உயிரும் ஹோமகுண்டத்துக்குள் விழும் பயங்கரமான காட்சியை ராமநாதனும் முத்துசாமியும் கண்ணிமிக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். நெருப்பு கொழுந்துகள் உயரமாக எரிந்து கொண்டிருந்ததால் ஹோமகுண்டத்துக்குள் என்ன நடக்கிறது என்பதே மற்றவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் என்ன ஆச்சரியம், எந்த ஒரு உயிரும் தீயில் வெந்து கருகிய நாற்றம் மட்டும் எழவில்லை. சற்று நேரத்துக்குள் தீ ஜுவாலைகள் படிப்படியாக அடங்கி ஹோமகுண்டத்தில் உள்ள கங்குகள் கண்களுக்கு தெரிய தொடங்கின. அப்போதுதான் விசித்திரமானதும் ஆச்சரியமானதுமான அந்த காட்சி அவர்களுக்கு தட்டுப்பட்டது. அவர் எரிந்த எந்த ஓர் உயிருக்கும் எந்தவிதமான சேதமும் ஏற்படவில்லை. மாறாக கங்குகளில் அவை சுதந்திரமாக அலைந்து திரிந்தன. என்ன என்ன இது? ராமநாதன் கேட்டார். ராமநாதனும் முத்துசாமியும் திகைப்புடன் அதையே பார்த்து கொண்டிருந்தனர். வாசுதேவனும் வசந்தாவும் அப்போது வாசுதேவனின் படுக்கையறையில் இருந்தனர். வாசுதேவனின் மார்பில் முகம் பதித்து கிடந்த வசந்தா திடுமென்று முகம் உயர்த்தி எழுந்தாள். என்ன வசந்தா? அவன் பதற்றத்துடன் கேட்டான். என்னமோ தெரியவில்லை, என் உடம்பெல்லாம் நெருப்பால் தகிப்பது மாதிரி ஒரு உணர்வு. அவள் அறைக்கு வெளியே வந்தாள். அவன் அவளை பின் தொடர்ந்தான். அவர்கள் வராந்தாவை அடைந்தனர். என்ன, ஏதாவது பிரச்சனையா? யாரோ எனக்கு எதிராக என்னை அழிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக தோன்றுகிறது. பேசியவளது உடல் அந்த திறந்த வெளியிலும் குப்பென்று வியர்த்தது. நான் ஏதாவது செய்ய முடியுமா? பொறுங்கள், முதலில் விஷயம் என்னவென்று தெரியட்டும். வசந்தா ஆகாயத்தை பார்த்தாள். அப்போது ஏதோ ஒன்று பறந்து வரும் சத்தம் கேட்டது. அதோ தெரிகிறதா? வசந்தா விரலை சுட்டிக்காட்டி கேட்டாள். வாசுதேவன் அந்த திசையில் பார்த்தபோது தீக்கங்குகள் அந்தரத்தில் பறந்து வருவது போல தென்பட்டது. அவர்கள் நின்று கொண்டிருக்கும் பகுதிக்கு வந்த அவை முற்றத்தில் விழுந்தன. தேள், சிலந்தி, ஓணான் போன்றவை இருந்தது. தீக்கங்குகளால் வடிவமைக்கப்பட்டவை போல ஜொலித்தன.
ஒரு முற்றத்தில் விழுந்தவுடன் கோடு போட்டது போல ஒரு வரிசையை அமைத்து கொண்டு அவை இராணுவ அணிவகுப்பு போல முன்னேறத் தொடங்கின. அவை இந்த பக்கமாகத்தான் வருகின்றன, வசந்தா கூறினாள். உண்மைதான், மட்டுமல்ல, அவற்றின் நோக்கம் நம்மை தாக்குவதுதான் என்று தெரிகிறது. பார்க்கலாம் என்ற வசந்தா நின்றிருந்த வராந்தாவில் இருந்து இளந்திண்ணையில் இறங்கினாள். அப்போது வரிசையிலிருந்து விடுபட்டு தேள் ஒன்று அவளை நோக்கி விரைந்து வந்தது. சற்றும் பயப்படாமல் அவள் அந்த தேளை கையில் எடுத்தாள். வேண்டாம், அதை விட்டுவிடு, விபரீதமாக அது ஏதாவது செய்துவிடப் போகிறது, வாசுதேவன் எச்சரித்தான். அதற்கு பதில் எதுவும் சொல்லாத வசந்தா வலது கையால் அதன் தலையை கொய்து மேற்புறமாக வீசி எறிந்தாள். மற்றவற்றை காலால் அழுத்திவிட்டு தலையை உயர்த்தினாள். பின்பு ஒட்டுமொத்தமாக அவற்றை வாரி வெளிப்புறமாக வீசி எறிந்தாள். அவ்வளவுதான், வாருங்கள் போகலாம், வசந்தா அழைத்தாள். வாசுதேவனால் அவனுக்கு ஏற்பட்ட வியப்பை அடக்க முடியவில்லை. அவளுக்கு இந்த அளவுக்கு சக்தி இருக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போது ராமநாதனின் வீட்டில் ஒரே கோலாகலமாக இருந்தது. ஒரு பெரிய மது விருந்து அங்கே நடந்து கொண்டிருந்தது. துணையாக இறைச்சி வறுவல் ஒரு பெரிய தட்டு நிறைய வைக்கப்பட்டிருந்தது. 3 பேரும் வெற்றி பெருமிதத்தில் தங்களை மறந்து கொண்டிருந்தனர். இந்நேரம் அவர்கள் 2 பேருமே இல்லாமல் போயிருப்பார்கள். கேசவன் எகத்தாளமாக சிரித்தபடி சொன்னார். தேள் கடித்தால் உடனடியாக சாவார்களா என்ன? ராமநாதன் ஆர்வம் மிகுந்தவராக கேட்டார். சாக மாட்டார்கள்தான். போயிருப்பவை வெறும் தேள்களா என்ன? தீயில் எரிந்த பிறகு ஒட்டுமொத்தமாக அவற்றின் இயல்பே மாறிவிட்டன. எல்லாவற்றிற்கும் 10 பங்கு விஷம் அதிகரிக்கும். கடிக்கக்கூட வேண்டாம், அவர்களது உடம்பில் பட்டாலே போதும், தீர்ந்தது கதை. கேசவன் தன் கெட்டிக்காரத்தனத்தை பறைசாற்றி கொண்டார். அப்படியானால் இந்நேரம் அவர்கள் துடிதுடித்து இறந்திருப்பார்கள் என்று சொல்லுங்கள். முத்துசாமி மாமிசத்துண்டை கடித்தபடி பேசினான். அதிலென்ன சந்தேகம்? 2 பேரும் பரலோகம் போய் சேர்ந்து 2 மணி நேரத்துக்கு மேலாகிறது. நீங்கள் விரும்பியபடி அந்த சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்குத்தான். அது மட்டுமின்றி நான் இன்னொரு வேலையும் செய்திருக்கிறேன். கேசவன் மர்மமாக சிரித்தார். அது என்ன வேலை? ராமநாதன் கேட்டார். அந்த இருவரையும் கொல்வதுடன் நமது தூதர்கள் திருப்தியடைய மாட்டார்கள். மிச்சமிருக்கும் கிழவியையும் கொன்றுவிட்டுத்தான் திரும்பும். அப்படியா? கடைசி தடையும் நீங்கிவிட்டது என்று சொல்லுங்கள். ராமநாதன் மகிழ்ச்சி மேலிட்டவராக கத்தினார். அந்த விஷயத்தை நான் மறந்தே போய்விட்டேன். அவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது சவுக்கையில் இருந்த வெளிச்சத்தையும் மீறி ஏதோ ஒரு பிரகாசம் தென்பட்டது. சட்டென்று எதுவோ வந்து விழுந்தது போல் இருந்தது. தொடர்ந்து சில வினாடிகளுக்கு எதுவோ வந்து விழுந்து கொண்டே இருந்தன. நமது வெற்றியை பறைசாற்ற வந்திருக்கின்றன. கேசவன் சொல்லியபடி மது நிரம்பிய டம்ளரை கையில் எடுத்தார். ஐயோ, என்ன இது? ஏகத்துக்கும் பயந்து போனவராக முத்துசாமி அலறினார். மூவரின் பார்வைகளும் ஏக காலத்தில் சவுகையின் வாசல் பக்கமாக திரும்பின. அப்போது வாசல் படியில் தேளின் ஒரேயொரு தலை மட்டும் தள்ளாடுவது போல ஊர்ந்து வந்தது. மட்டுமின்றி அதைத் தொடர்ந்து அவர்கள் அணிவகுப்பு போல அனுப்பிய மொத்தமும் சோர்ந்து போய் திரும்பி வந்து கொண்டிருந்தன. அந்த ஒரு வினாடியில் கேசவன் குடித்த மொத்த மதுவின் போதையும் மாயமாக மறைந்து விட்டார் போல தோன்றியது. நான் காண்பது கனவா, நனவா? இப்படி கூட உலகில் நடக்குமா? கேசவன் மலைத்து போனான். அத்தியாயம் 9. ஐயோ, இது என்ன கொடுமை! முண்டமில்லாத தலைகளாக ராமநாதன் உட்கார்ந்த இடத்திலிருந்து துள்ளி எழுந்தார். மகா மாந்திரீகனான கேசவனுக்கு கூட அதன் காரணம் சட்டென்று விளங்கவில்லை. அவரது அறிவுக்கு எட்டிய வரையில் கடைசி கட்ட துர்மந்திரவாதத்தை பயன்படுத்தியிருந்தார். அதற்கு அடுத்த கட்டம் என்ற ஒன்று இருப்பதாகவே அவருக்கு தெரியவில்லை. மேற்கொண்டு என்ன செய்வதென்று ஒரு கணம் குழம்பினார். மறு வினாடியே காரணமற்ற பயம் அவரை பீடித்து கொண்டது. இப்படிப்பட்ட மாந்திரீக பிரயோகங்களை செய்து அது தோல்வியடைந்தால் அதன் பின் விளைவுகள் எவ்வளவு பயங்கரமானவையாக இருக்கும் என்பது அவருக்கு தெரியும். தான் ஏவிய ஒன்று அதன் சரியான இலக்கை தாக்காவிட்டால் திரும்பி வந்து அது ஏவியவனையே தாக்கும் என்று ஒரு மாந்திரீகனான அவருக்கு தெளிவாகவே தெரியும். அவருக்கு ஏற்பட்ட ஆத்திரத்தின் வெளிப்பாடாக கையில் இருந்த மது நிரம்பிய டம்ளரை அந்த தேளின் தலைப்பகுதியை நோக்கி வீசினார். இஸ்ஸு என்று ஒரு சத்தம் மட்டுமே அங்கிருந்து எழுந்தது. தீக்கங்குகளின் மீது தண்ணீர் பட்டது போன்ற ஒரு சத்தம். ஆனால் அதன் பிறகு அங்கு நிகழ்ந்தது நேர் எதிரான சம்பவமாக இருந்தது. திரும்பி வந்த உயிர்களின் தலைக்கு எந்தவிதமான மாற்றமும் ஏற்படவில்லை. மாறாக அவற்றின் ஜொலிப்பு அதிகரித்தது. தரையில் சிந்தியிருந்த மதுபானத்தில் அவை ஊர்ந்தபோது வழக்கத்தை விட வேகமாக உலரத் தொடங்கின. படிப்படியாக மாற்றங்கள் தென்படத் தொடங்கின. ஒவ்வொரு உயிரினத்தின் மற்ற பகுதிகளும் ஏதோ ஓர் ஒழுங்குமுறையில் அந்த இடத்தில் இடைவிடாமல் விழத் தொடங்கின. ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற மாந்திரிகன் எதிரில் இருந்த மதுவகை மொத்தத்தையும் எடுத்து அவற்றின் மீது கொட்டினார்.
அதன் பலனும் முந்தையதாகவே இருந்தது. அதைத் தொடர்ந்து நடைபெற்றது இன்னும் பயங்கரமாக இருந்தது. தேள்கள் மற்றும் அற்ப உயிரினங்களின் உடல்கள் அவர்களின் உடல்களை நோக்கி வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகள் போல் பாய்ந்து தைத்தன. எதிர்பாராத இந்த தாக்குதலில் நிலை குலைந்து போன மூவரும் தடுமாறி விழுந்து அலறினர். ராமநாதனின் வீட்டார் அவர்களை நோக்கி ஓடி வந்தனர். அங்கே அவர்கள் கண்டது பயங்கரமான ஒரு காட்சியாக இருந்தது. புதிதாக கட்டிய ஓலை கொட்டகையில் ஹோமகுண்டத்தின் அருகே ராமநாதனும் அவர் நண்பர்கள் இருவரும் விழுந்து துடித்து கொண்டிருந்தனர். அங்கு எரிந்து கொண்டிருந்த நில விளக்குகளின் வெளிச்சத்தில் அவர்கள் மூவரின் உடல்களும் நீலம் பாரித்து கொண்டிருப்பது தெரிந்தது. அவர்களின் உடம்புகளின் மீது தேள்களும் சிலந்திகளும் ஓணான்களும் போதையில் தள்ளாடியபடி கண்டபடி ஊர்ந்து கொண்டிருந்தன. அதுவும் ஜொலிக்கும் கங்குகளின் ஜொலிப்புடன் கூடிய உயிரினங்கள். வேடிக்கை பார்த்த எவருக்கும் விஷயம் எதுவும் விளங்கவில்லை. அப்படி என்னத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாய்? வாசுதேவன் கேட்டான். இனிமேல் அவர்கள் வேறு எவருக்குமே தீங்கு செய்ய முடியாது, வசந்தா கூறினாள். சரி சரி வா, பனி பொழிய ஆரம்பித்து விட்டது. வாசுதேவன் அவளை அழைத்தான். இருவரும் வீட்டுக்குள் சென்றனர். 2 நாட்களுக்கு பிறகு வாசுதேவனின் மாமாவும் மாமியும் சீதாவும் அந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்தனர். அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பதாக தோன்றியது. வாசுதேவன் விருந்தினர்களுக்காக ஏராளமான சமையல் பொருட்களை வாங்கி வந்தான். பெண்கள் மூவரும் சமையற்கட்டில் சுறுசுறுப்பாக பணியில் ஈடுபட்டனர். வாசுதேவன் மாமாவுடன் வராந்தாவில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தான். நீ இப்ப பெரிய பணக்காரனாயிட்ட, மாமா சிரித்தபடியே சொன்னார். வாசுதேவன் அதற்கு பதில் எதுவும் சொல்லவில்லை. எங்களுக்கு அதுல எந்தவிதமான பொறாமையோ வருத்தமோ கிடையாது. சொல்லப்போனா எனக்கு பெருமிதம்தான். மாமா பெருந்தன்மையுடன் பேசினார். வாசுதேவன் அதற்கும் பதில் சொல்லவில்லை. மாமா அடுத்து என்ன சொல்லப் போகிறார் என்பதை அவன் ஓரளவுக்கு ஊகித்திருந்தான். இனிமேலும் உன் அம்மாவை நீ இப்படியே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கணுமா என்ன? மாமா கேட்டார். இப்ப அம்மா பழையபடி கஷ்டப்படல. சமையலுக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கா. இன்னைக்கு அவ வரல, அவ்வளவுதான். வாசுதேவன் பேசினான். மாமா இதையெல்லாம் சொன்னபோது வசந்தாவும் அவர்களுக்கு அருகில் இருந்தாள். இருக்கட்டும், அதோட முடிஞ்சு போச்சா? நீ என்ன பழைய வாசுதேவனா? எவ்வளவு வளர்ந்துட்ட. உனக்கு சொத்து பத்தெல்லாம் சேர்ந்திருக்கு. உன்னையும் உங்க அம்மாவையும் வேற யாராவது ஒருத்தர் சம்பளத்துக்காக இல்லாம அன்பா உண்மையா கவனிச்சுக்க வேணாமா? மாமா பாட்டுக்கு பேசிக்கொண்டே இருந்தார். வாசுதேவன் மௌனமாக இருந்தான். மாமா சொல்ல விரும்புவது வாசுதேவனுக்கு புரிந்தது. நான் பேராசையால சொல்றதா நீ நினைச்சுக்க கூடாது. நீ ஏழையா இருந்தப்பவும் நான் உன் மேல அன்பு வச்சிருந்தேன். உன் அம்மாவை நான் பராமரிச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் மேல சீதாவுக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். எங்க ஆசையும் அதான். மாமா ஒரு வழியாக சொல்லி முடித்தார். நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். எனக்கும் சீதாவை பிடிச்சிருக்குது. நான் இன்னும் சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு கல்யாணத்தை வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். வாசுதேவன் பதில் அளித்தான். தாராளமா, உன் தீர்மானப்படியே எல்லாம் நடக்கட்டும். நான் எங்க மனசுல இருக்கிற ஆசையை சொன்னேன். மிச்சமெல்லாம் உன் விருப்பப்படியே நடக்கட்டும். மாமா ஒப்புக்கொண்டார். சாப்பாட்டுக்கு பிறகு வாசுதேவனின் மாமியும் அவன் அம்மாவும் பேசிக்கொண்டிருந்தனர். அவர்களும் மேற்குறிப்பிட்ட விஷயத்தையே அவர்கள் கோணத்தில் பேசிக்கொண்டனர். அப்போது வாசுதேவன் சீதாவை அழைத்து கொண்டு வீட்டை சுற்றி காட்டினான். அப்போதுதான் சீதா எட்டி மரத்தின் அடியில் கட்டப்பட்டுள்ள மண்டபத்தை கவனித்தாள். அவள் அதை நெருங்கி உட்புறம் எட்டி பார்த்தாள். உள்ளே அழகான பெண்ணுருவ சிலை ஒன்று தென்பட்டது. என்ன காரணத்தாலோ அவளுக்கு அந்த சிலையின் மீது ஓர் ஈடுபாடு ஏற்பட்டது. எனவே அவள் வாசுதேவனிடம் அந்த சிலையை குறித்து விசாரித்தாள். அதுவா? அது அங்கேயே வெகு நாட்களாக உள்ளதாயிற்றே. அவன் வேண்டுமென்றே ஒரு பொய்யை சொன்னான். இல்லையே, அதை பார்த்தால் எங்கிருந்தோ அதை பெயர்த்து எடுத்து வந்து கட்டியிருப்பதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. அப்படியெல்லாம் இல்லை. மண்டபத்தை எட்டி பார்த்த வாசுதேவன் மறுத்தான். நீ சொன்னபடி மண்டபம் புதியதுதான். ஆனால் சிலை ஏற்கனவே அங்கு இருந்ததுதான். அந்த சிலை ரொம்ப அழகா இருக்கு. அன்று மாலை நேரத்திலேயே மாமாவின் குடும்பத்தினர் அங்கிருந்து விடைபெற்று சென்றனர். போகும்போது மீண்டும் அவனிடம் திருமணத்தை நினைவூட்ட தவறவில்லை அவன் மாமா. நள்ளிரவான போது வழக்கம் போல வசந்தா வந்தாள். வாசுதேவன், நேற்று நான் மண்டபத்துக்கு வந்தபோது தேவி என்னிடம் ஒரு கட்டளையிட்டார். வசந்தா பேச்சை துவக்கினாள். என்ன அது? அவன் ஆர்வத்துடன் விசாரித்தான். நான் ஒரு மனித பெண்ணாக வாழ வேண்டிய காலம் முடிவடைந்து விட்டது. அதனால் உடனடியாக நான் திரும்பி செல்ல வேண்டும். என்ன, திரும்பி போக வேண்டுமா? வாசுதேவன் துயரத்துடன் கேட்டான். ஆமாம், அதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. அதே சமயம் நான் இப்படியே திரும்பி செல்லவும் முடியாது. என்னை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டி இருக்கிறது. சுத்தப்படுத்திக் கொள்வதென்றால்? வாசுதேவன் புரியாமல் கேட்டான். நான் தீக்குளிக்க வேண்டும். அதுதான் சுத்தப்படுத்தல். ஐயோ, அது எப்படி?
வாசுதேவன் ஏறத்தாழ அழும் நிலைக்கு வந்துவிட்டான். ஆனால் நீங்கள் நினைப்பது போல் பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. அஷ்ட தருக்கள் எனப்படும் 8 விதமான மரத்துண்டுகளால் ஒரு சிதையை உண்டாக்க வேண்டும். நெய் ஊற்றி அதை எரிய விட வேண்டும். அப்படி கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பில் என் சிலையை படுக்க வைக்க வேண்டும். இன்னொரு விஷயம், இதையெல்லாம் நீங்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு செய்ய வேண்டியதை அந்த சந்தர்ப்பத்தில் சொல்கிறேன். வசந்தா சொல்லி முடித்தாள். வாசுதேவனால் அந்த யோசனையை ஒப்புக்கொள்ள முடியவில்லை. அன்றைய இரவை அவர்கள் மகிழ்ச்சியாக கழித்தனர். அவள் அவனுக்கு ஆறுதல் சொன்னாள். தவிர்க்க முடியாத இந்த பிரிவு தனக்கும் எல்லையற்ற வருத்தத்தை ஏற்படுத்துவதாக அவள் குறிப்பிடவும் தவறவில்லை. எல்லாம் விதியின் செயல். அதன் ஒரு பகுதியாகத்தான் நான் இங்கு வந்தேன். ஏதோ ஒரு பிறவியில் நாம் ஒன்றாக வாழ்ந்த காதலர்கள். அந்த பிணைப்புதான் இப்போது நம்மை பிணைத்தது. விதியின் போக்கில் நாம் வேறுபடுவதும் தவிர்க்க முடியாதது. விதியை வெல்ல யாரால் முடியும்? அவள் கண்ணீர் அவனின் மார்பு பகுதிகளில் சொட்டு சொட்டாக விழுந்து வடிந்தன. மறுநாள் இரவில் வசந்தா குறிப்பிட்டது போலவே எட்டி மரத்தின் அடியில் சிறிய சிதை ஒன்றை அமைத்தான். அதில் அவளது சிலையை அவள் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட மாதிரி படுக்க வைத்தான். சிதை எரிந்தது. நெருப்பு ஜுவாலைகள் கொழுந்துவிட்டு மேற்புறமாக உயர்ந்தபோது வாசுதேவன் வாய்விட்டு அழுதான். சிதை எரிந்து அடங்குவது வரை அவன் அதற்கு அருகிலேயே காவல் இருந்தான். இரவின் 3ஆம் ஜாமத்தில் நெருப்பு முற்றிலுமாக அணைந்து சாம்பலானது. ஆனால் அந்த சிலை கரித்துண்டுகளுக்கு மத்தியில் பளபளப்புடன் ஜொலித்தது. அப்போது இருளில் யாரோ அவனிடம் சொல்வது கேட்டது. அந்த சிலை எந்த இடத்தில் காணாமல் போனதோ அதே இடத்திற்கு எடுத்து சென்று ஸ்தாபிக்க வேண்டும். மறுநாள் இரவில் அந்த சிலையை எடுத்து பத்திரமாக துணியில் பொதிந்தான். பிறகு டாக்ஸி ஒன்றை அமர்த்தி கொண்டு நகரை அடைந்தான். கோயிலுக்கு அரை பர்லாங் தொலைவிலேயே டாக்ஸியில் இருந்து இறங்கியவன் அதை திருப்பி அனுப்பினான். தன்னந்தனியாக கோயிலை நோக்கி நடந்தான். கோயிலை நெருங்கிய போது அந்த பகுதியே பனிமூட்டத்தில் ஆழ்ந்திருப்பது தெரிந்தது. அவனை பொறுத்தவரை அந்த சூழ்நிலை அனுகூலமானதாகவே இருந்தது. எவருக்கும் தெரியாமல் கோயிலை நெருங்கியவன் அந்த சிலையை அதன் பழைய இடத்திலேயே நிற்க வைத்தான். பிறகு கண்ணீர் சிந்தியவாறே கோயில் எல்லையை கடந்தான். நடுவில் ஒருமுறை அவன் திரும்பி பார்த்தபோது சிலை பழையபடி கருமையடைந்து கவனிப்பாரற்றது போல நின்றிருந்தது. மறுநாள் காலையில் வழக்கம் போல கோயிலுக்கு வந்த பூசாரி யதேச்சையாக மோகினி மண்டபத்தை பார்த்தார். ஆச்சரியமாக பழையபடியே எந்தவிதமான சேதாரமும் இன்றி நின்றிருந்தது சிலை. அவர் வியப்பில் உறைந்து போனார். விரைவிலேயே செய்தி ஊர் முழுக்க பரவியது. அன்றைய மாலை பத்திரிகைகளில் அது தொடர்பான செய்தி இப்படி வெளியானது: மர்மமாக மறைந்த மோகினி சிலை மறுபடி மர்மமாகவே வந்து சேர்ந்திருக்கிறது. முற்று.